குட் ஈவினிங். கேட்குதுங்களா? நம்ம ஆடிபிள். 2 மினிட்ஸ் எல்லாரும் வந்துட்டோம். கொஞ்சம் லாகின் இஷ்யூஸ் இருக்கு போல இருக்கு. ஓகே. ஸோ நேற்று வர எடுத்ததில் கிளியர் தானே? நேற்றோட டாபிக். ஓகே, இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். நேற்று ஆக்சுவலாக நம்ம ரெக்கார்டிங் போட்டிருந்தோம்ல. ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ் இருந்துச்சு, அப்படி இல்லவே இல்லையா? அப்புறம் கேட்டால் ரெக்கார்டிங் இல்லைன்ட்டாங்க. இது நம்ம அசோக் சாரோட அக்கௌண்ட்டில் தான் வந்திருக்கேன். அதனால க்ளவுட் சிம்பிள் இருந்துச்சு. ஐ ஆல்சோ ஃபெல் த சேம். ரெக்கார்ட் ஆகலைன்றான். பிகாஸ் ஆஃப் விச் கொடுக்க முடியல. ஸோ மென்டாரிங் இதெல்லாம் கொஞ்சம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் இன்னவிட்டபிள் ரீசன்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் ரெக்கார்டிங் மிஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. பட் மற்ற டைமில் இதை இந்த ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த ரெக்கார்டிங்குமே ரொம்ப பெரிய ரெக்கார்டிங். நம்ம முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் கிளாஸ்ன்றோம், அடிக்கடி ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுவே எனக்கு சிஸ்டம் ஹேங் ஆகிடுது. அதை ப்ராசஸ் பண்ணி அதை ரீஅப்லோட் பண்ணுறதுக்கான டைம் ஆகுது. இது கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவில் வரப்பாருங்க. ரைட்டா? ஏன்னா இதை லைவ்ல டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மெமரி கியூஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் ஆடல அந்த கொஸ்டினை கேட்டு அதை பற்றி பேசணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதையும் நீங்கள் பேசிவாக ரெக்கார்டிங்கில் பார்க்குறீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி மச் ஹெல்ப்ஃபுல். அவ்வளோதான். கிளியர்? ஸோ இன்னையோட டாபிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா we are going to see ancient history. ஓகே. ஸோ 2 மினிட்ஸ் எல்லாரும் வந்துக்கிட்டோம். ஒரு நிமிஷம். டெஸ்ட் சேம் டைமிங் தான்ப்பா. அதே 10 PM தான். எனக்கு கொஞ்சம் டைம் கிளாஷ் ஆகிட்டு இருக்கிறதுனால என்னால் அது இது பண்ண முடியல. ஸோ சேம் 10 PM தான் டெஸ்ட்டோடது. ரைட்டா? ஸோ நேற்றோட டெஸ்ட் எல்லாரும் அட்டன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் இட் வாஸ் பெனிஃபிஷியல். இன்னைக்கெல்லாம் முடிச்சிட்டீங்க தானே ப்ரிப்பரேஷன்? யாரெல்லாம் முடிக்கல கொஞ்சம் கேட்டால் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுங்க. We have multiple many things to focus upon. ஜெயபிரி இன்னும் முடிக்கலையா? இ- என்னங்க டாபிக்ஸ் எல்லாம் கையில் மிச்சம் வச்சுட்டு இருக்கீங்க? டைமுக்கு முடிக்கணும் இல்லைங்க? பாருங்க, அடுத்த வாட்டியிலேருந்து டைமுக்கு முடிக்க பாருங்க. இன்னும் இப்போ ஜாகிரஃபி எல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். இப்போ எனக்கு ஹிஸ்ட்ரி எல்லாம் இப்போ என்ன பண்ணுவீங்க? ரொம்ப லேக் ஆகிடாது? சரி. ஓகே, ரைட். ஸோ ஹிஸ்ட்ரி நான் வந்து மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து தான் படிப்பேன். ஏன்னா ஹிஸ்ட்ரி எனக்கு ஒரு சோர்ஸ்லேருந்து படித்தா இதாக இருக்காது. ஸோ அதனால் நான் படிப்பேன். எப்பயுமே ரொம்ப மெயினாக நீங்கள் வச்சுக்க வேண்டிய சோர்ஸ் அப்படிங்கிறது என்சிஆர்டி. ஓகே. தீம்ஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து டெஃபினட்டாக கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. ஸோ இன்னையோட டாபிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஏஜ், ஐவிசி, வேதிக் ஏஜ், அதுக்கடுத்து இது வர போதும். ஓகே. புதுசம் ஜெயினிசம் நான் பின்னாடி வச்சுக்கிறேன். அந்த இதெல்லாம் ஒரு ஒரு செட் ஆஃப் கிங்டம்ஸ் அப்படிங்கிறது பின்னாடி வச்சுக்கிறேன். ரைட்டா? கொஞ்சம் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண பாருங்க. கைண்ட் ஆஃப் லைக் இவ்வளோ டிலே இந்த இது கரெக்ட் கிடையாது. அது இந்த டைமில் கரெக்ட் கிடையாது. இப்போ நீங்கள் புதுசாக இருக்கீங்களா? ஃபைன், ஐ கேன் அக்செப்ட். பட் நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி இந்த டாபிக் எல்லாம் முடிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட இதையே தான் லிவிங்ஸ்டன் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறத வந்து மூணாக பிரிச்சிருப்பாங்க. பேலியோலித்திக், மிசோலித்திக் அண்ட் நியோலித்திக். சரியா? 3 டிஸ்டிங் பீரியட். இது லார்ஜர் போர்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக்கில் இருக்கும். 10,000 பிசிஇ வரை பேலியோலித்திக் ஸ்டேஜாக இருக்கும். ஓகே. 2 மில்லியன் டு 10,000 பேலியோலித்திக். 10Kலேருந்து 4K வரை பார்த்தீங்கன்னா மீசோலித்திக்.
4Kக்கு அப்புறம் 4K கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்தியாவில் வந்து 7K அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து 1K வர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியோலித்திக் ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ குளோபலாக இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேமுக்கும் இந்தியாவோட டைம் ஃப்ரேமுக்கும் சின்ன மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ரைட்டா? அதான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரைட்டா? ஆப்பிரிக்காவில் தான் இந்த பேலியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கடுத்து இந்தியாவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக, ஓகேவா, 6 லேக் அப்படிங்கிற இயர்ல இருந்தால் உங்களுக்கு மிடில் பிளீஸ்டோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுறது மிடில் பிளீஸ்டோசின். இந்த ஃபேஸ்ல இருந்தா இந்தியாவில் வந்து உங்களுக்கு மனுஷங்க உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. சரியா? பாயிண்ட் நம்பர் ஒன். ஓகே. இந்த பிளீஸ்டோசின் அப்படிங்கிறதே உங்களுக்கு மூணா பிரிச்சிருப்பாங்க. ஏர்லி, மிடில், லேட். ஓகேவா? பெரிய டிஃபரன்ஸ்ல அதெல்லாம் ஜியாகிரபிக்கலா ஜியாலஜிக்கலா முக்கியமான ஏரியாஸ். ஸோ பிளீஸ்டோசின் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெபிள்ஸ், ஹண்டிங் அனிமல்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. நொமேடிக் ஹண்டர் கேதரர்ஸாக இருப்பாங்க. ஹண்டர் கேதரர், ஓகேவா, அண்ட் ஃபுட் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு எடிபிள் பிளான்ஸ், டியூபர்ஸ் இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கு. ரைட்டா? அண்ட் ஃபிஷிங்கும் நிறையா பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஃபயர் இருந்துச்சா? இந்த பீரியட்ல ஃபயர் இருந்துச்சா? குயிக். என்சிஆர்டி. எஸ். எங்க ஃபயருக்கான எவிடன்ஸ்? என்சிஆர்டி. வெரி குட். கர்னூல் கேவ்ஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஓவரால் பிரீஃப் இந்த பேலியோலித்திக் ஏஜில். இதில் ஆக்சுவலாக 3 ஃபேஸ் இருக்கும் பேலியோலித்திக் ஏஜில். உங்களுக்கு லோவர், மிடில், அப்பர் பேலியோலித்திக் ஏஜ். ஓகே. லோவர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஹேண்ட் ஆக்சஸ் இருக்கும். ஓகே. இதில் வந்து அந்த பல்லாவரம் ஹேண்ட் ஆக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஹேண்ட் ஆக்சஸ் அப்படிங்கிறது சிலது உங்களுக்கு புதுசு மாதிரி இருக்கு அப்படின்னா டு நாட் பேனிக். ஜஸ்ட் அடிஷனலாக எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷனாக போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு என்னைக்காச்சும் இது வந்து ஒரு எக்ஸாம்லையோ கொஸ்டின்லையோ கேட்டால் கேட்ட மாதிரி இருக்கும், அதை வச்சு எழுதுங்க. ஐயோ இதெல்லாம் நான் படிக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? இந்த டைம்ல சாப்பிங் டூல்ஸ் எல்லாம் மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம்ல உங்களுக்கு ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ரிட்டோ ரேஸ் அப்படின்ற ரேஸ்ல தான் இருப்பாங்க. நீக்ரோஸ் அந்த நெக்ரிட்டோ ரேஸ் தான் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போ அவங்க வீடெல்லாம் கிடையாது, குகைகளிலும் கேவ்ஸ், வேலிஸ் இங்கே தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஹவுசஸ் பற்றின நாலேஜ் கிடையாது. பாட்டரி இப்போ பெருசாக தெரிஞ்சிருக்காது. அக்ரிகல்ச்சரை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஓகே. லோவர் பேலியோலித்திக் ஏஜ். ஓகே, ஒரு நிமிஷங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஹேங் ஆயிடுச்சு. ஓகே. லோவர் பேலியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹோமோசேபியன்ஸ் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. தென் கம்ஸ் மிடில் பேலியோலித்திக் ஏஜ். மிடில் பேலியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் ஃப்ளேக்ஸ். ஓகேவா? அந்த அவங்க யூஸ் பண்ற டூல்ஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். தென் ஃபைனலா அப்பர் பேலியோலித்திக் ஏஜ். அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏன்? இந்த பீரியட்ல தான் உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ரைட்டா? இந்த டைம்ல உங்களுக்கு கிளைமேட் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி வார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? யூ வில் ஹேவ் அ வார்மர் கிளைமேட். அண்ட் பிகாஸ் ஆஃப் விச் உங்களுக்கு கிராஸ்லேண்ட் டாமினேட் பண்ணும். கிராஸ்லேண்ட் டாமினேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட growth அப்படிங்கிறது இருக்கும். சரியா? ஸோ இந்த மிடில் பேலியோலித்திக் அப்படிங்கிறது ஏஜ் ஆஃப் ஃபிளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோவர் பேலியோலித்திக், இந்த லோவர் பேலியோலித்திக்ல ஆக்சுவலாக உங்களுக்கு பெயிண்டிங்கே வர ஆரம்பிச்சிடும். சாரி சாரி, லோவர் வர ஆரம்பிச்சிடும். இந்தியாவில் வந்து அதிகமாக நம்ம அப்பர் பேலியோலித்திக்ல பார்ப்போம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். சரியா? கிளியர்? தென் இந்த பெயிண்டிங் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அப்பர் பேலியோலித்திக்ல ரொம்ப முக்கியமான சைட்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? பிம்பெத்கா. ஓகே. ஹேண்ட் ஆக்சஸ் இதெல்லாம் ஃபைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு போபாலு கீழே இருக்கும். பெலன் வேலி. பெலன் வேலி எங்க? உத்தரப்பிரதேஷ். ரைட்டா? சன் வேலி. இட் இஸ் இன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ். ஓகே. அதுக்கு அடுத்து பிரிதி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இது ஜார்க்கண்ட். இது உங்களுக்கு என்சிஆர்டியில் இருக்காது. ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு. ஜார்க்கண்ட். ஓகேவா? போனை வந்து டூல்ஸா பார்க்கறது வந்து உங்களுக்கு கர்னூல் அங்க பார்த்துருப்பாங்க. போன் டூல்ஸ் அப்படிங்கிறது. கிளியர்? கொஞ்சம் இதுலலாம் இல்லாத கொஞ்சம் அடிஷ்னலா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ ராபர்ட் ப்ரூஸ் ஃப்ரூட் அப்படிங்கிறவர் தான் பிரிட்டிஷ் பார்ன் ஜியாலஜிஸ்ட். இவர் தான் வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருந்திருப்பாரு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா போரி அண்ட் சிர்கி நிவாசா அப்படிங்கிற ஒரு சைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா. மற்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா, புரிஞ்சுதா? நான் பெயிண்டிங்குள்ள அப்புறம் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஹிஸ்ட்ரி முடிச்சிடலாம். தென் வில் மூவ் ஆன் டு பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள. ஓகே, தென் வி ஆர் மூவிங் இன் டு மீசோலித்திக். ரேபிட் ஃபயர் ஃபாஸ்டா. மீசோலித்திக்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டக்கு டக்குன்னு சொல்லுங்க அப்போ. டொமஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. வெரி குட். டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல். ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் பண்ண அனிமல் எது? டாக். வெரி குட், டாக். ஓகேவா? ஸோ இங்கே டெவலப்மெண்ட் ஆஃப் கிராஸ்லேண்ட் இதெல்லாம் வரும். ஓகே, நிறையா ரைஸு வீட்டு பார்லி இதெல்லாம் நேச்சுரலாக இப்போ இந்தியாவில் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஃபிஷிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, தென் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எங்கேருந்து கிடைச்சிருக்கும்? மேபி தெரிஞ்சிருக்காது. ஓகே, டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாகூர், ராஜஸ்தான், ஆதம்கர், மத்திய பிரதேஷ். இது ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு 5000 5000 பிசிஇ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வெரி குட், தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஹாரிஸ். குட். ஓகே, ஸோ இந்த ரீஜன் இந்த பீரியடில் தான் உங்களுக்கு வந்து மைக்ரோலிட்ஸ் கொண்டு வருவாங்க. 5 சென்டிமீட்டர் கீழே அந்த டூல்ஸ் இருக்கிறதுனால வி கால் தட் அஸ் மைக்ரோலிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ரைட்டா? தென் ஃபர்ஸ்ட் அனிமல் டொமஸ்டிகேட் டாக், அதுக்கப்புறம் ஷீப் அண்ட் கோட்ஸ் டொமஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டைமில் உங்களுக்கு ஆர்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் இந்த பீரியடில் நோ ஸ்னேக்ஸ் பெயிண்டிங். பெயிண்டிங்கில் ஸ்னேக்ஸ் டெபிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது இன்னும் நமக்கு அந்த மாதிரி இருந்து கண்டுபிடிக்கல. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஜன் பற்றின ஐடியாஸ் வருது. ஓகே, கங்கா பிளேன்ஸில் இப்போ கொஞ்சம் ஹேபிடேஷன்லாம் வருது. ஃபயர் அப்படிங்கிறது இந்த பீரியடில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்கவர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ எகெயின் இதில் இம்பார்ட்டன்ட் சைட் அப்படின்னா பாகோர், ஆதம்கர். ஓகேவா? ரைனோசரஸோட இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஜராத் கிட்ட கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ மீசோலித்திக் பீரியடில் பாட்ரி இருந்துச்சா? மெஜாரிட்டி நோ. ஓகே, டுவர்ட்ஸ் த எண்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு பாட்ரி இதெல்லாம் வரும். ஓகே, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து மீசோலித்திக் ஏஜ். அவ்வளோதானே? ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் இன் டு நியோலித்திக் ஏஜ். நியோலித்திக் அப்படிங்கிறப்ப தான் கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேவா? நியோலித்திக் ஃபேஸ் அப்படிங்கிறது நியோலித்திக் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்டிங், எல்லா பீரியட்லையும் ஒரே டைமில் தான் இந்த நியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்தியாவில் நியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறத டாக்டர் பிரிம்ரோஸ் அப்படிங்கிறவர் தான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருந்திருப்பார். பிரிம்ரோஸ் அப்படிங்கிறது. ஸோ அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு நிறைய ஃபுட் கிராப்ஸ்லாம் இதாக இருப்பாங்க. நிறையா சர்ப்ளஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கிறனால அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாட்ரி டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ கிரேவேர், மேட் இம்ப்ரெஸ்ட் வேர் இந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. வீல் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஃபுட் வீல்ஸ் மூலியமாக தான் பாட் செய்வாங்க. நியோலித்திக் பெயிண்டிங்கில் நியோலித்திக் பீரியடில் இருக்கக்கூடிய முக்கியமான பாட்ரியோட நேம் என்ன? ஆக்ரே கலர்ட் பாட்ரி. கரெக்டா? என்சிஆர்டிலேயே இருக்குன்னு நினைக்கிறது. எஸ், பிளாக் பர்ன் வேர் அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ், பட் ஆக்ரே கலர் பாட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? அதை யூஸ் மைக்ரோலித்திக் பேர்ட்ஸ் பிளேட் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் ப்ராமினென்ட் ஆயிரும். டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸும் ப்ராமினென்ட் ஆயிரும். ஓகேவா? பட் இங்கே வந்து உங்களுக்கு சப்சிஸ்டன்ஸ் லெவலில் தான் அக்ரிகல்ச்சர் இருக்கும். ஓகே, ஸோ மெஹர்கா இஸ் வெரி ஃபேமஸ். எதுக்காக? வீட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. பார்லி அண்ட் வீட் ஃபர்ஸ்ட் அங்கே தான் பண்ணியிருப்பாங்க 6000 பிசிஇ. அண்ட் காட்டனுமே வந்து ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் அப்படிங்கிறது மெஹர்கால தான்.
ஓகேவா? மெஹர்கா எங்க இருக்கு? பாகிஸ்தான் சைடு. பாகிஸ்தான். ஓகே. தென் கோல்டிவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலகாபாத் கிட்ட இருக்கும். ஓகேவா? இங்கே எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்கும். இதுதான் ஓல்டஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ். ஸோ மெஹர்கா, வீட், காட்டன், கோல்டிவா, ரைஸோட ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ். ஓகே. சிரந்த் எங்க இருக்கு? சிரந்த் பீகார். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. புர்சோ ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட் வில்லிங் பார்த்துருப்பாங்க. ஓகே, பிட் மாதிரி இருந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? காஷ்மீரில் இருக்கும். ஓகே. புர்சா ஹோம்லேயும் இருக்கு. தென் சாராய் கோலா அப்படின்வாங்க. சாராய் கோலா பாகிஸ்தான். இங்கேயுமே உங்களுக்கு பிட் வெல்லிங் அப்படிங்கிற விஷயம் இருந்திருக்கு. ஓகே. ஓகே, தமிழ்நாட்டில் பையம்பள்ளி. தென் உங்களுக்கு பெலன் வேலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா இந்த பெலன் வேலியில் 3 லேயரும் இருக்கும். புர்சா ஹோம்ல கிரேவ் டாகோட சேர்த்து பரி பண்ணுவாங்கல்ல, அதுவும் நியூஸ்ல இருந்திருக்கும். அதுவும் இந்த சைன்ஸ் நியூஸ்ல வருது பாருங்க. அதுவும் வந்து நீங்க என்சிஆர்டில பார்த்துருப்பீங்க. கிளியர்? ஓகேவா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு நியாலத்திக் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி. இது நியாலத்திக் ஏஜ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்டர், பாட்ரி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுங்க. நல்லா பாட்ரி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கிளியராக அப்பியர் ஆகுறது இந்த பீரியட்ல தான். ஆல்தோ உங்களுக்கு புக்ஸில் வந்து அந்த எண்ட்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் டுவர்ட்ஸ் இந்த எண்டு தான். ஓகே, லெட் அஸ் ஃபிக்ஸ் சர்டன் திங்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு லௌரதேவா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் கடை இருக்குது. சரியா? இப்போ மெஹர்காவை விட முன்னாடியே லஹுரதேவான்னு இருக்கும். ஸோ ஆப்ஷன் பேஸில் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மிங் பண்ணது ஆஸ் வேர்ல்டுலேயே ஃபார்மிங் பண்ண கம்யூனிட்டி அப்படின்னா அது மிடில் ஈஸ்ட். ஓகேவா? இப்போ இருக்கக்கூடிய ஈராக், ஜோர்டன், சிரியா இந்த ரீஜனில் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே. என்சிஆர்டியில் அந்த ரீஜன்ஸ் என்னெல்லாம் ஃபைண்டிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் பார்த்து வச்சுங்க. ஓகே, ரைட். கிளியரா? இந்த இதுல ரொம்ப அண்டர் இதாக நம்ம பார்க்காம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டவுஜாலி ஹால்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா வேலியில் இருக்கும். ரைட்டா? இங்கே வந்து ஜடைட் அப்படிங்கிற ராக் பார்க்க முடியும். சைனாலேருந்து வந்த ராக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டோன். ஓகே. ஃபாசில் வுட்டு, இந்த ஸ்டோன் இதெல்லாம் பார்க்க முடியும். ரைட்டா? இங்கே இந்த பீரியடில் இருக்கிறவங்களும் பீப்புள் வந்து கிரெயின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மார்ட்டார் அண்ட் பெஸ்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான். கிளியர்? ஸோ மேப் பார்த்து வச்சுக்கோங்க. மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆன சைட் அப்படின்னா மொரக் தோலா. இதெல்லாம் இந்த மாதிரி டேர்ம் கேட்ட மாதிரி இருந்தால் போதும், மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சருட்டாரு. ஓகேவா? சாராய்க்கொல்லாம் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஓகே. மஸ்கி, ஹல்லூர், பிரம்மகிரி இதெல்லாம் சவுத் இந்தியாவில், சதர்ன் இந்தியாவில் இருக்கும். ஓகே. பெலன்வேலில் 3 ஃபேஸஸும் டெவலப் ஆயிருக்கும். ஓகே, கிளியரா? கவுப்பென், பிக்லிகால். ஓகே. இந்த டேர்ம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதோ டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சால்காலத்திக் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சால்காலத்திக் இஸ் பிகாஸ் ஆஃப் மெட்டல் ஏஜ் அப்படிங்கிறதுனால ஸ்டோன், காப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சால்காலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது இந்தியாவில் இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹரப்பன் கல்ச்சர். ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து மெட்டல் பற்றின அவேர்னஸ் கிடச்சி மெட்டல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டொமஸ்டிகேஷன் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்வியஸ்லி இதெல்லாம் தெரியும். ஓகேவா? அயன் பற்றின புரிதல் இருக்காது. ஓகேவா? அயனுக்கு முன்னாடி உங்களுக்கு காப்பர் தான் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ முன்னாடி வந்து இந்த இந்த பீரியட் அப்படிங்கிறது நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறதுல பார்த்துக்கலாம். ஓகே. அண்ட் இந்த நடுவில் உங்களுக்கு வந்து சில கல்ச்சர்ஸ் வந்துட்டு போகும். ரைட்டா? அந்த கல்ச்சர்ஸ் மட்டும் இப்போ நோட் பண்ணி வச்சுங்க. ஆஹர் கல்ச்சர். ஓகே. இது வந்து ராஜஸ்தானில் ஆஹர் அப்படிங்கிற ரீஜனில் இருக்கும். ஓகே. கேரக்டரிஸ்டிக் பை பிளாக் அண்ட் ரெட் வேர். ஓகே. கயத்தா.
ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பல் ரீஜன் மத்திய பிரதேஷ். ஓகே. கயத்தா சாக்லேட். சாக்லேட் கலர். மால்வா பேர்லயே தெரியும் உங்களுக்கு மால்வா ரீஜியன். ஓகேவா? இங்க வந்து நர்மதா, நிவேதா இந்த இதெல்லாம் இருக்கும். இதுதான் லார்ஜஸ்ட் சார்கோலித்திக். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜார்வே. ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜார்வே வந்து மகாராஷ்டிரா, இனாம் கவுன் அந்த ரீஜன்ல இருக்கும். இனாம் கவுன் நீங்க பார்த்துருப்பீங்களே அதுல. ஓகே. மகாராஷ்டிரா இங்க வந்து பெயிண்டட் பிளாக் அண்ட் ரெட் வேர். ஓகே. அடுத்து ராங்பூர். ராங்பூர் பாட்ரி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாட்ரி. குஜராத் சைடில் இருக்கும். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா லஷ்ரஸ் ரெட் நல்ல ரெட்டிஷான ஒரு பாட் எல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இது உங்களுக்கு என்சிஆர்டியில் இருக்காது, பட் சிக்னிஃபிகன்ட் தான், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பர் பிரான்ஸ் கிட்டத்தட்ட இதுதானே, சால்காலித்திக்கோட இதில் தான் அதையும் சேர்த்து சொல்லுவாங்க. சரியா? பிரான்ஸ் ஏஜ் காப்பர் ஏஜ் பெருசாக டிஃபரன்ஸ் கிடையாது. அது அதுக்கப்புறம் உங்களுக்கு அயன் ஏஜ் அவ்வளோதான். தேஜஸ் கரெக்டா அப்படி தானே? ஓகே. இந்தியாவோட ஏர்லியஸ்ட் பெயிண்டிங் அப்படிங்கிறது அப்பர் பேலியோலித்திக் ரீஜன். வேர்ல்டில் தான் முன்னாடி வந்துடும், நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். உங்களுக்கு மெயின்ஸுக்கும் இது சிலபஸில் இருக்கும். ஸோ நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். பட் இப்போதைக்கு நம்ம பிலிம்ஸ் தான் டார்கெட்டுங்கிறதுல அட்லீஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா மார்க் பண்ணுற மாதிரியாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவரை எடுத்தது புரிஞ்சுதா? ஓகே தானே? இந்த ஸ்பீடு ஓகே தானே? ஓகே டன். தேங்க்யூ. அடுத்து பெயிண்டிங்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ ஏர்லியஸ்ட் பெயிண்டிங் அப்பர் பேலியோலித்திக் ஏஜில் தான். ஸோ நமக்கு ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங் அப்படின்னா பிம்பத்கா எடுப்போம். பிம்பத்கால வந்து உங்களுக்கு ஒயிட்டு பிளாக்கு ரெட் ஆக்கரே எடுத்திருப்பாங்க. தென் அவங்க பெயிண்ட் பண்ணும்போது ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸை வச்சு வரைஞ்சிருப்பாங்க. ரைட்டா? கை ரெண்டையும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய டான்சிங் ஃபிகர் அப்படிங்கிறது ரொம்ப காமன். ஓகே. வேவி லைன்ஸ், ரெக்டாங்குலர் ஜாமெட்ரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பிம்பத்கால மெயினாக. அதுக்கப்புறம் இங்கே வந்து அதை டிஸ்கவர் பண்ணது பிம்பத்கா பெயிண்டிங். ஓகே. ஆர்ச்சிபால்ட் கலைல் அப்படிங்கிறவர் தான் அஃபிஷியலாக அதை டிஸ்கவர் பண்ணி ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே. சரி. ஆர்ச்சிபால்ட் வந்து இங்கே கிடையாது, இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்கு. பிம்பத்கா அவர் இல்லை, சாரி. பிம்பத்கா அவர் இல்லை, சாரி சாரி சாரி. பிம்பத்கா பை பிஎஸ் வாங்கர், வக்காங்கர். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. வக்காங்கர். கரெக்ட். ஓகே. அப்பர் பேலியோலித்திக் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் டார்க் ரெட் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹண்டர்ஸை வந்து ரெட்டாகவும் டான்சர்ஸை வந்து க்ரீனாகவும் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஓகே. மோஸ்ட்லி ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும். இது அப்பர் பேலியோலித்திக்ல இருக்கிறது. அப்பர் பேலியோலித்திக்ல இருந்து கொஞ்சம் மீசோலித்திக் வரும்போது பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னதாகவும் ஹண்டிங் சீன் தான் அதிகமாக டாமினேட் பண்ணும். ஓகே. குரூப்பாக ஹண்ட் பண்ணுவாங்க, மாஸ்க் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் கூட வந்திருக்கும். அண்ட் அனிமல்ஸ் கண்ணில் வந்து கொஞ்சம் ஒரு இமோஷன்ஸ், ஒரு லவ் ஆர் டெண்டர்னஸ் இருக்கும். ஓகேவா? அனிமல் கண்ணில் தான் இந்த இமோஷன் இருக்கும், ஃபியர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அந்த பெயிண்டிங்கில் வந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட். ரெட் கலர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கெரு அப்படிங்கிற ஒரு ஸ்டோன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஒயிட் வந்து உங்களுக்கு வந்து லைம், சூனா அப்படிங்கிற லைம்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சுண்ணாம்பு, அதாவது சூனா. ஓகேவா? ஆஹ் எடுத்திருப்பாங்க. சரியா? கிளியரா? நெக்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது லக்குடியர் கேவ்ஸ், 1 lakh கேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்குடியர் கேவ்ஸ் எந்த ரிவர்ல இருக்கும்? வெரி குட். சூயல் ரிவர். ஓகே. ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். லக்குடியர் கேவ்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கும். இப்போ அது வந்து உத்தரகாண்ட். சரியா? ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்ட் அப்படிங்கிறத மூணா பிரிச்சுக்கலாம். மேனு, அனிமலு அண்ட் ஜியாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ், இது மூணுமே இருக்கும்.
சரியா? ஒரே நிமிஷம். இந்த லக்கூடியருக்கு நான் வேற நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பேன். கேவ்ஸுக்கு அதை மட்டும் நான் எடுத்து தரேன். ஓகே. லக்கூடியர் பெயிண்டிங்ல இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹியூமன்ஸை வந்து ஸ்டிக் லைக் ஹியூமன்ஸ். ஓகேவா? இங்க வந்து அந்த மூக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபாக்ஸ், நாய் மாதிரியான அனிமல்ஸையும் மல்டிபிள் லெக்டு லிசார்ட் அதுவும் வரைஞ்சிருப்பாங்க. ஓகே. ஹேண்ட்லிங் ஹியூமன் டான்ஸர் அப்படிங்கிறது ரொம்ப இது வேவி ஃபிகர் குரூப் ஆஃப் டாட்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஓகே. இந்த லக்குடியார்ல பழைய பெயிண்டிங் எல்லாம் பிளாக். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து புதுசா வர்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஒயிட்ல வர ஆரம்பிக்கும் பெயிண்டிங். கிளியரா? தென் இது இல்லாம உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு நிமிஷம். பிக்லிக்கான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா சைடு. ஓகேவா? குப்கலு, பிக்லிக்கால், டெக்கல்கோட்டா இதெல்லாம் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கும். ரெட் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் நிறைய அனிமல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அந்த ட்ரைடன் திரிசூலம் சொல்லுவோம் இல்லையா, அது ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். புல் இருக்கும், சாம்பார் இருக்கும். சாம்பார்னா டிஎஸ் ஆக்சுவலாக. எலிஃபென்ட், ஷீப், கசேல்ஸ் இதெல்லாமே பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மோஸ்ட் ஸ்பெக்டாகுலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிம்பத்கா. ஸ்டைல் அண்ட் காம்போசிஷன் வச்சு வெரிஃபை பண்ணி வேரி ஆகிருந்திருக்கும். ஓகேவா? மேன் ஹண்டிங் எ பீஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குதிரை இதெல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஏற்கனவே சொல்லிட்டு அதோட கலர்ஸ் இதெல்லாமே. ஓகே. தென் மீசோலித்திக் பீரியட்லையும் உங்களுக்கு அனிமல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதிகமான பெயிண்டிங்கில். மக்கள் அனிமலை சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சில்ட்ரனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஃபேமிலி லைஃப் கார்டு இருக்கும், கம்யூனிட்டி டான்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர்? கிரீன் வந்து சால்சிடோனி அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரீன் கலர் இங்கே இங்கே இருக்குல்ல, கிரீன் சால்சிடோனி. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டால் ஓரளவுக்கு நீங்கள் இந்த இந்த ஆப்ஷன்ஸை வச்சு கூட நீங்கள் எழுதியிருக்கலாம். ஓகே. ஸோ ராக் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஹைட்டான இடத்துல தான் வரைவாங்க. அது ஏன் வரைஞ்சாங்க, எப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வரைஞ்சாங்க அப்படிங்கிறது பெருசாக ஐடியா இல்லை. ரைட்டா? மேபி இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் சேக்கட். அனுமானங்கள் தான் இருக்குமே தவிர யூ வில் நாட் ஹாவ் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட். சரிங்களா? ஒரு பெயிண்டிங் மேலேயே திரும்ப சூப்பர் இம்போஷனும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் மேபி தே ஹேவ் சம் சார்ட் ஆஃப் ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆர் முக்கியத்துவம் கருதி அங்கேயே திரும்ப திரும்ப வரைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே. டட். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக உங்களுக்கு இது. ஸோ மிசோலித்திக், மைக்ரோலித், நியோலித்திக் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் மட் ஹவுசஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். க்ளோத்ஸுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? க்ளோத் யூஸ் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர், பாட்டரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டெவலப் ஆகுறது நியோலித்திக் ஏஜில் தான். ரைட்டா? ஹண்டிங், ஃபுட் கேதரிங் இதெல்லாமே பயங்கரமாக டாமினேட் இருக்கிறது பேலியோலித்திக்லையும் மீசோலித்திக்லையும். ஓகேவா? பட் என்ன மீசோலித்திக்ல டிஃப்ரென்ஸ்னா கொஞ்சம் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிறத இந்த பீரியடில் நம்ம கற்றுக்குறோம். அவ்வளோதான். சிம்பிள். ஓகே. கிளியரா? பெயிண்டிங் அண்ட் எவ்ரி திங். எனி டவுட்ஸ்? ஏதாவது சைட் மிஸ் பண்ணிட்டேனா, உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது சொல்லாம விட்டேனா? தென் மஸ்கி அப்படிங்கிறது வந்து ட்ரிபியூட்டரி ஆஃப் துங்கபத்ரா. சரியா? துங்கபத்ராவோட இதில் இருக்கும். சிரண்ட் வந்து கங்கா. மற்றதெல்லாம் நீங்கள் அந்த ரீஜனை வச்சு அதுக்கேற்ற மாதிரி மேப்பில் எந்த ரிவர் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே. ஓகே வாங்க, அவ்வளோதானே? ஓகே. இது முடிஞ்சது. அடுத்து வி ஆர் ஒரு நிமிஷம். ஓகே. இந்த ஜார்வே இதில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நோன் ஜார்வே வந்து பார்த்தீங்கன்னா டைமபாத். லார்ஜஸ்ட் நோன் ஜார்வே சைட். 20 ஹெக்டேருக்கு பெரிய ஏரியா.
அவ்வளோதான். ஸோ கிளியர் தானே? எனி டவுட்ஸ்? எனிதிங்? அடுத்தது போலாமா? ஓகே, அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிட்டோம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆஸ்க் கொஸ்டின். நீங்கள் அது மட்டும் தான் அந்தந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் பதில் சொல்ல போறீங்க. அதில் எது தெரியலையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, ஹரப்பன் ஃபேஸ் மொத்தம் எத்தனை ஃபேஸஸ்? ஹரப்பன் சிவிலைசேஷன் 3 ஃபேஸஸா, 4ஆ, 5ஆ? 4 ஃபேஸஸ். ப்ரீ ஹரப்பன், ஏர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், லேட் ஹரப்பன், 4. சரியா? ஹிஸ்டாரிக்காக நம்ம பிரித்தது வந்து 4ஆக பிரிச்சிருக்கோம். ஓகே, இந்த ப்ரீ ஹரப்பன் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஹருகா, ஃபார்மிங், ஹர்டிங் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஓகேவா? அங்கங்கே நொமாடிக் பீப்புள் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செட்டில்டு அக்ரிகல்ச்சர் லைஃப்பை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அது ப்ரீ ஹரப்பன் ஃபேஸ். ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து டவுன் பிளானிங் இருக்கும். பட் ரொம்ப ருடிமெண்ட்ரியாக இருக்கும். ரொம்ப அடிப்படை, ரொம்ப பேசிக்கான ஒரு டவுன் பிளானிங் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஹக்ரா ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ரூரல்ல இருந்து அர்பன் லைஃப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த பீரியட்லேயே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்துருச்சு. இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகேவா? கோட் டிஜி அண்ட் அம்ரி இந்த ரெண்டு சைட்டுமே எக்ஸாம்பிள். ஓகேவா? அங்கே மெஹர்கா, இங்கே வந்து கோட் டிஜி. சரியா? அடுத்து மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ். மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ் அப்படிங்கிறதா உங்களுக்கு எல்லாமே இன்டெகிரேட் ஆகி ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக சிவிலைசேஷன் பீக்கில் போயிட்டு இருந்த டைம். பேர்ன்ட் பிரிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டவுன் பிளானிங் இருக்கும், அர்பன் ஃபீச்சர் இருக்கும், எல்லாமே இந்த பீரியடில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஃபைனலாக யூ ஹாவ் லேட் ஹரப்பன் ஃபேஸ், டிக்ளைனிங் ஃபேஸில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மற்ற ரீஜனோட போயிட்டு இருப்பாங்க. ரைட்டா? இந்த டிக்ளைனிங் ஃபேஸோட தான் உங்களோட கீழடிக்குமான லிங்கை தான் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சிகள் போயிட்டு இருக்கு. ஓகேவா? இன்னும் அது அஃபிஷியலாக வரல. பட் டிஃப்ரெண்ட் ஹிஸ்டோரியன்ஸ் ஹவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? அது விட்டுருங்க. ஓகே, ஹரப்பா சைட். ஹரப்பா அப்படிங்கிற ரீஜனை வந்து எஸ்கவேட் பண்ணது யாரு? குவிக். ஏங்க, ஃபார் பிகினர்ஸ், நாட் வீலர் ஹரப்பா கிடையாது இல்ல? ஹரப்பா ஹரப்பா ஜெயராம் சாங்கி. தயாராம் சாகினி. கரெக்டா? ஓகே. அதர்ஸ், ஃபார் ஃப்ரெஷர்ஸ் ஆர் இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் படிக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக ஃபேஸ் பண்ணுறீங்களா இல்லை ஓகேவா இது? ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போய் ஆகணும். யூ ஆர் இன் கிராஸ் ரூட்ஸுங்கிற மாதிரி தான். வேறு வழி இல்லை. நீங்கள் இந்த ஸ்பீடுக்கு அடாப்ட் ஆகி இதை இப்படி படிச்சு தான் ஆகணும். கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இந்த இடத்துல. ஜான் மார்சல் தயாராம் சாஹினி தான். அப்படித்தானேங்க? எனக்கு தெரிஞ்சு தயாராம் சாஹினி மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஹரப்பா இஸ் இந்த ரிவர் ஆஃப் ரவி. ஓகேவா? பாகிஸ்தானில் இருக்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டடல், லோவர் டவுன் இருக்கும். ஹரப்பால கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேல் ப்ரீஸ்ட். கரெக்டா? நேக்கட் பஸ்ட் ஆஃப் மேல் ப்ரீஸ்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஹரப்பன். இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா ஹரப்பனில்? உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆன மாதிரி இருக்கா? 6 கிரானரி இருக்கும். மேல் டார்சோ ஹரப்பன் இல்லையா? அதான் சொல்லுது, மேல் டார்சோ தானே இது. நேக்கட் பஸ் அதான் மேல் டார்சோ தான் இப்போ நான் சொல்லியிருந்தது. 6 கிரானரிஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த நார்த்து சவுத்து அந்த இது பார்த்து வச்சுக்கோங்க. ஹரப்பன் இதில் அது ஏற்கனவே உங்கள்கிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நார்தன் மோஸ்ட் பாயிண்ட்டு, நார்தன் மோஸ்ட் பாயிண்ட் மண்டா இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். வெஸ்ட்டில் தைமாபாத். ஆக்சுவலாக நார்த்துங்கிறது வந்து சோர்த்துகை தான். ஏன்னா ஆப்கானிஸ்தானோட இது இன்னும் கொஞ்சம் மேலே வரும். இந்தியாவில் தான் உங்களுக்கு வந்து மண்டா, ஓவராலாக பார்த்தா சோர்த்துகை. ஓகே,
அதே மாதிரி சுட்கா கெண்டோர் அப்படிங்கிறதும் லெஃப்டில் இருக்கும். சவுத்தில் வந்து டைமபாது, ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலாம்கீர்பூர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ரிவர் கிட்ட தான் மெயினாக இருப்பாங்க. அந்த டைமில் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு பழைய காலத்து ரிவர் இருக்கும். அதை தான் பேஸ் பண்ணி இருந்திருக்கும். ரைட்டா? ஸோ அந்த சைட் பேர்லாம் பார்த்து வச்சுங்க. இந்தியாவில் தான் உங்களுக்கு வந்து நார்த்தில் மண்டா. சரியா? ஓவராலாக சோர்த்துகைன்னு ஆப்கானிஸ்தான். ஓகே. ஸோ பிக்கெஸ்ட் ஹரப்பன் சைட் எது? பிக்கெஸ்ட் ஹரப்பன் சைட், லார்ஜஸ்ட் ஹரப்பன் சைட். வெரி குட். ராக்கிகர் ஹி. ஓகே, குட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டஸ்ட் ஹரப்பன் சைட். ஓல்டஸ்ட் ஹரப்பன் சைட் இப்போதைக்கு அஃபிஷியல் ரெக்கார்ட் படி பிர்ரானா. சரியா? பிர்ரானா அப்படிங்கிறதா ஓல்டஸ்ட் ஹரப்பன் சைட். ஓகே. ஓகே. சரி, நான் ரேண்டமாக கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. வாட்டர், அந்த கிரேட் பாத் வாட்டர் ரிசர்வாயர், இதை எங்கே பார்க்க முடியும்? மொகஞ்சதாரோ. கொஞ்சம் தான் வேற. தொலைவினால வாட்டர் ரிசர்வாயர்ஸ் பார்க்கலாம். சரியா? அண்ட் லார்ஜஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன். லார்ஜஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷனும் தொலைவீரா தான். ஓகே. அண்ட் பேட் அட் பிரைஸ்ட், ப்ரீஸ்ட். பேட் அட் பிரைஸ்ட் ஈஸி தானே? மொஹஞ்சதாரோ. சரியா? பசுபதி சீலு, டான்சிங் கேர்ளு, ப்ரீஸ்ட், இது மூணுமே மொஹஞ்சதாரோ. சரியா? ப்ரீஸ்ட் வந்து இஸ் மேட் ஆஃப் ஸ்டியேடைட். ஓகே. ஓகேவா? மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கால் தாஸ் பானர்ஜி, ஆர்டி பானர்ஜி, அவர் தான் எஸ்கவேட் பண்ணியிருப்பார் மொஹஞ்சதாரோவை. நீங்கள் ஹரப்பா வந்து 1946 தான் வீலர் திரும்ப பண்ணியிருப்பாரு. நான் ஃபஸ்ட்டு தயராம் சாஹ்னி தான். ஓகே. ராவ், எஸ்ஆர் ராவ், அவர் தான் வந்து லோத்தல் ஐ மீன் எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பார். மொஹஞ்சதாரோ மதர் காடஸும் அங்கே இருந்திருக்கும். ரைட்டா? தென் லோத்தலில் தான் உங்களுக்கு டாக்யார்ட் இருக்கும், செஸ்ஸுக்கான எவிடன்ஸ் இருந்திருக்கும், ஃபயர் ஆல்டர்ஸ் இருந்திருக்கும். கரெக்டா? ஓகே. ஓகே. தென் சிட்டடலே இல்லாத ஒரு இண்டஸ் வேலி சிட்டி என்னது? நோ சிட்டடல் சைட் எது? சௌதாரோ. சான்ஹுதாரோ. ஏன் சான்ஹுதாரோல சிட்டடலே இல்லைன்னா அங்கே வந்து பீட் மேக்கர் ஷாப்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி டூல்ஸ் எல்லாம் செய்கிற இடமா இருக்கும். ஓகே, வெரி குட். ஆன்டிலோப்புக்கான எவிடன்ஸ் அம்ரி. அம்ரி வந்து இண்டஸ் ரிவரில் இருக்கும். ஓகே, மஜும்தாரோட எக்ஸ்கவேஷனில் இருக்கும். சரியா? தென் காளிபங்கம் எதுக்கு ஸ்பெஷல்? எதுக்கெல்லாம் ஃபயர் காளிபங்கம் ஆல்டர். ஸ்பெஷல்? ஃபயர் ஆல்டர்ஸ். வெரி குட். ஃபயர் ஆல்டருக்கான எவிடன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ சம் சார்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ்க்கான எவிடன்ஸ் அது. அதுக்கடுத்து ஃபர்ரோஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ரைட்டாக அந்த வீல்டு ஃபர்ரோஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் இந்த இடத்துல பார்க்கலாம். பேங்கிள் ஃபேக்ட்ரி இருக்கும், பிளாக் பேங்கிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ரிவர் வந்து காகர் ரிவர். ஓகேவா? டபுள் பரியல் எங்கே பார்க்கலாம்? ப்ளவுக்கான எவிடன்ஸும் அங்கே இருக்கும். டபுள் பரியல் லோத்தல். டபுள் பரியல் லோத்தல். ஓகே. சுர்கோட்டடால மட்டும்தான் உங்களுக்கு ஹார்ஸோட போன் கிடைச்சிருக்கும். சுர்கோட்டடா. தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்பியூட்டட் கிளைம் தான். சரியா? அது கொஞ்சம் டிஸ்பியூட்டட் கிளைம் தான். ஹார்ஸோட போன்ஸ் இங்கே கிடச்சிருக்கும். நிறைய இடத்துல ஹார்ஸ்க்கான ரெஃபரன்ஸும் இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் கிடச்சிருக்கும். ஓகேவா? அது வந்து ஒரு சொல்லி சொல்லி அது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட் மாதிரி ஆயிட்டு இருக்கு. பட் இட் இஸ் எ டிஸ்பியூட்டட் ஃபேக்ட் தான். கிளியர்? உடனே ஷாக் ஆகாதீங்க. இதெல்லாம் நிறைய டிபேட் சண்டையே போட்டிருக்காங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் நான் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சதுக்கப்புறம் ஆமாம் சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க.
எனக்கு இப்போ அதுக்கு டைம் இல்லை. நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். சரியா? என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அவங்க அதை டொமஸ்டிகேட் பண்ணலை. அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. சரியா? ஹார்ஸை வந்து நம்ம டொமஸ்டிகேட் பண்ணி இது பண்ணல. ஃபீரல் ஹார்ஸ் இருந்திருக்கும். மற்ற மாதிரி ஹார்ஸ் எல்லாம் அது இந்த பீரியட்ல, இந்த டைம்லலாம் ஹார்ஸ் இருந்துச்சு. என்னெல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஹார்ஸ் எப்படி இல்லாமல் இருக்கும், இருந்துச்சு. ஓகேவா? பட் அவங்க அதை வந்து ஒரு முக்கியமான அனிமலாக கன்சிடர் பண்ணி அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். பட் இட் மே டிஃபர். ஓகேவா? லெட் அதுக்குள்ளே போக வேணாம். தென் ஓவல் கிரேவ்ஸ் அப்படிங்கிறது சுர்கோட்டோட பார்க்கலாம். ரைட்டா? ரேடியல் ஸ்ட்ரீட் எங்கே பார்க்க முடியும்? பனவாளி. பனவாலி. ஓவல் ஸ்ட்ரீட், ஓவல் செட்டில்மெண்ட்ஸ், ஓவல் செட்டில்மெண்ட்ஸ். சான்ஹோதரம் இல்லை. அதுவும் பனவாலி தான். ஓகேவா? பனவாலி தான். பானாவலி. ஓகே. தென் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஆர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறைய ஆர்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹவுசஸ் பக்கா டெவலப்டு, ட்ரைனேஜ் இதெல்லாம் இருக்கும். ஆர்ட்டுக்கான ரொம்ப நிறைய எவிடன்ஸ் இருக்கும். ஆஹ் அந்த மேல் டாஸோ அப்படிங்கிறது ரெட் ஸ்டான்ஸோனில் செஞ்சுருப்பாங்க. பேட் அட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் எயிட்டில் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இமாக்குலேட் ப்ரெசிஷனில் அவங்களோட ஷாலோட ட்ரேப்பரி முதற்கொண்டு அந்த பேட்டர்ன் முதற்கொண்டு என்கிரேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரைட்டா? அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் இவங்க வந்து அந்த டெக்னிக் இருக்கு இல்லையா, இதெல்லாம் செய்யறதுக்கு அதுக்கு பேர் லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பியட்ரே டோரா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ ஒரு 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 இதில் அந்த தண்ணி மோல்டன் இதை விட்டு அதை மெல்ட் ஆக்க விடுறது. அப்புறம் அதை உடச்சி எடுத்துருவாங்க. அவ்வளோதான். இது இப்பவுமே யூஸ் பண்ணிருக்காங்க மேனுஃபேக்சரிங் இதுலலாம். ரைட்டா? காப்பர் டாக் ஒன்று இருக்கும், லோத்தல். ஓகே. புல் எங்கே கிடைக்கும்? சீரப்பேடு. ஆமாம். புல் எங்கே கிடைக்கும்? பிரான்ஸ் புல். குயிக். பிரான்ஸ் புல் காளிபங்கம். காளிபங்கம்லையும் கிடைச்சிருக்கும். ஓகேவா? தென் டெரகோட்டா ஃபிகரின்ஸ் அதிகமாக கிடைக்கும். டெரகோட்டாவில் தான் உங்களுக்கு நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும். புல்லு, ப்ளவு, இதெல்லாம் உங்களுக்கு டெரகோட்டா ஃபிகரினா பர்ஃபெக்டாக உங்களுக்கு. மதர் காடஸ் அதுவுமே டெரகோட்டா தான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சீல். சீல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர், ரெக்டாகுலர் எல்லா ஷேப்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான சீல் அப்படிங்கிறது பசுபதி சீல். அதில் ஒரு 4 அனிமல் இருக்கும். ரைட்டா? அது என்னென்ன? பெர்ட்டு, புல்லு, எலிஃபண்ட்டு, ரைனோ, டைகர். கரெக்டா? கரெக்ட் தானே? கீழே 2 டியர். ரைனோ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். புல்லு பஃபலோ கிட்டத்தட்ட. ஓகேவா? 2 ஆன்டலோப் கீழே வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒரு கொம்பு லைட்டாக ரெண்டு ரெண்டு கொம்பு இருக்கும். 2 ஹார்ன்ட் ஒரு இது இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து புரோட்டோ சிவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிளியர்? ஸோ இண்டஸ் வேலியில் பாட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். பிளாக் அண்ட் ரெட் வேர், பிளாக் பெயிண்டட் பாட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். சின்ன பாட்ரி கூட வச்சுருப்பாங்க. ஓகே. அதெல்லாம் நீங்கள் என்சிஆர்டியில் பேஸ்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? உங்களுக்கு தண்ணி வெளியே வர்றதுக்கு ஸ்ட்ரெயினிங் லிக்கருக்கு ஒரு பாட்ரி வச்சுருப்பாங்க. மொஹஞ்சதாரோலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. பிரான்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக மொஹஞ்சதாரோ, இங்கேயும் ஒரு பிரான்ஸ் இது இருக்குது. பெர்ஃபரேட்டட் பாட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மினியேச்சர் வெசல்ஸ் அப்படிங்கிறது சம் ஃபார்ம் ஆஃப் சோஷியல் சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. பெயிண்டட் அர்த்தன் வேர்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட பேட்டர்ன்லாம் வரைஞ்சிருப்பாங்க. மோஸ்ட்டாக வெஜிடேட்டிவ் அண்ட் ஜியாமெட்ரிக் ஃபார்மில் தான் இருக்கும். சரியா? தென் நெக்லஸஸ் இது எல்லாமே நீங்கள் மெயினாக பார்த்துருப்பீங்க. அண்ட் பீட்ஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு 2 3 ஸ்டோனோட நேம் சொல்லுவாங்க இல்லையா? லாப்பிஸ் லசூலி எங்கேருந்து வரும்? லாப்பிஸ் லசூலி ஃப்ரம் பாகிஸ்தானா? ஆப்கானிஸ்தான். சரியா?
லாப்பிஸ் லசூலி ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். ரைட்டா? அதே மாதிரி உங்களுக்கு காப்பர் வந்து அப்போ நமக்கு பக்கத்துலேயே இது இருந்திருக்கும்ல, இந்த ராஜஸ்தான் கிட்ட கேத்ரி மைன்ஸ் கணேஷ்வர் சைட். அதுக்கப்புறம் டின்னு நினைக்கிறேன். டின் எங்க இருந்தோ கொண்டு வருவாங்களா தூரத்துல இருந்து? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான். கரெக்டா? அது ஒரு 4 டேர்ம்ஸ் இருக்குமே என்சிஆர்டியில். இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, அது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்ட்டு. அந்த ரெட் கலர்ல ஒரு ஸ்டோன் இருக்குமே, அது ஞாபகம் இல்லையா? ஐயோ பார்த்தேன், இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன். என்சிஆர்டியில் இருக்கும். ஏட்டாச்சும் என்சிஆர்டி இருக்கா? தீம்ஸ் 1ல பார்த்தீங்கன்னா அது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எங்கெங்கேருந்து என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு. ஆமாம், டின்னு ஃப்ரம் கரெக்டாக ஜூரா தான். கார்னேலியன் பீட்ஸ், ஆமாம் கார்னேலியன், அது ரெட் கலர். ஓகே, ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஐ திங்க் எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது டக்குன்னு. ரைட். அதுக்கப்புறம் ட்ரேசஸ் ஆஃப் கெனல்ஸ், கெனல் இரிகேஷன் பண்ணதுக்கான எவிடன்ஸ் சோர்த்துகை ஆப்கானிஸ்தானில் இருக்கும். ரைட்டா? வாட்டர் ரிசர்வாயர்ஸ் தொலவீரா. ஓகே. காளிபங்கம்லேயும் ஒரு ப்ளவுடு ஃபீல்ட்ஸ் இருக்கும்ல, 2 ஃபரோஸ் ரைட் ஆங்கிளில் கட் பண்ணியிருக்கும் காளிபங்கம் அங்கே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, விச் மீன்ஸ் உங்களுக்கு மல்டிபிள் கிராப்பிங் அப்படிங்கிறதையும் அவங்க அந்த டைமில் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். 2 கிராப்பை அட் அ டைமில் வளர்த்த முடியும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஹார்ஸ் பற்றி கேட்டால் இட் இஸ் ஸ்டில் நாட் கன்க்ளூசிவ், ஸோ வரி பண்ண வேண்டாம். ஓகேவா? பிரான்ஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் டின் அண்ட் காப்பர். ஸோ பிரான்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டின்னு வேணும். சரியா? அந்த டின்னு தான் உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் இந்த பீரியட்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சில்வர் அப்போ தெரிஞ்சிருக்கும், கோல்டு அப்போ தெரிஞ்சிருக்கும், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அயன் தெரிஞ்சிருக்காது. ஓகே. சான்ஹுதாரோ அண்ட் லோத்தல் இந்த 2 ஏரியாவில் தான் உங்களுக்கு முக்கியமாக பீட் மேக்கிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகே. ஷெல்ஸ் இதெல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோத்தல்ல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாலாகோட். ஓகேவா? கிளியர்? உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வேணால் கேட்பாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சிடிஎஸ் எக்ஸாமில் லைம்ஸ்டோன் அண்ட் செர்ட் பிளேட் எங்கே இருந்து கிடைக்குன்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கோர் அண்ட் ரோஹி ஹில்ஸ். யூபிஎஸ்சி கொஸ்டின் தான் இது, விச் மீன்ஸ் இட் குட் ஹேவ் பீன் யூபிஎஸ்சி கொஸ்டின். சுக்கூர் அண்ட் ரோஹி ஹில்ஸ் இங்கே தான் உங்களுக்கு வந்து செர்ட் பிளேட் லைம்ஸ்டோன் அண்ட் ஷர்ட் பிளேட்ஸ் கிடச்சிருக்கும். யூபிஎஸ்சி சிடிஎஸ் 1. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ கார்னேலியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரூச் ரீஜியன் ஆஃப் குஜராத்ல இருந்து வரும். பரூச். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க. காப்பர் வந்து K3, கார்னேலியன் ரெட் கலர் சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிறது பரூச் ரீஜியன். ஓகேவா? லாப்பிஸ் லசூலி அப்படிங்கிறது ஷோர்த்துகை. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா அண்ட் ஆப்கானிஸ்தான். டின்னு ஈரான் அண்ட் ஆப்கானிஸ்தான். சில்வர் வந்து ஆப்கானிஸ்தான். மற்றது மெயினான ப்ரெஷியஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சவுத் இந்தியாவிலேருந்து வந்திருக்கும். சரியா? தென் காப்பர் அப்படிங்கிறது ஓமன்லேருந்து கொண்டு வந்ததுக்கான எவிடன்ஸும் இருக்கு. ரைட்டா? தென் ஓமன் அப்படிங்கிற ரீஜியனுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அந்த பீரியட் அந்த டைமில் இருக்கக்கூடிய நேம் வந்து பார்த்தீங்கன்னா மகன். மகன் தான் ஓமன். ஓகேவா? மெலுஹா அப்படின்னு சொன்னா ஐவிசி தான். ஓகே. தில்மன் அப்படின்னு சொன்னா பஹ்ரைன். ஓகே, இதெல்லாம் அந்த டைம்ல வச்சிருந்த நேமு. ஓகே, இந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து மெசபடோமியன் சிவிலைசேஷன் இருக்கும். அங்க வந்து ஊரன் உருக் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி, அதான் மெசபடோமியன் இதில். ஓகே. இண்டஸ் வேலியை குறிக்கக்கூடியது மெலுஹா. சரியா? நம்மளோட சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? சிலிண்ட்ரிக்கல் ஸ்டோன் சீல், இது வந்து பார்த்தீங்கன்னா மெசபடோமியா. இதுவும் யூபிஎஸ்சி கொஸ்டின். ஓகே. தென் இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லாங்கஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது 26, 26 லெட்டரு தொலைவீரா. லிங்குவிஸ்டிக் சிம்பிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இன்னுமே அதை வந்து டிசைஃபர் பண்ண முடியறது இல்ல. ஓகேவா? மற்றது உங்களுக்கு தெரியும், ஆல்பபெட்டிக்கல் கிடையாது, பிக்டோகிராஃபிக். ரைட் டு லெஃப்ட் இருக்கும், திரும்ப லெஃப்ட் டு ரைட் எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்டைலுக்கு பேர் போஸ்ட்ரோஃபெடோன். ஓகேவா? ரிவர்ஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு, அப்புறம் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு அப்படின்ற மாதிரி வருது. ஓகே. அதிகமா யூஸ் பண்ணது ஃபிஷ் சிம்பிள் தானே? அப்படி ஏதோ ஒன்று பார்த்தேன், எங்கேயோ ஒரு டெஸ்ட்லயோ இதுலயோ பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதிகமா யூஸ் பண்ண சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி? இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். புல் புல்லா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஃபிஷ்ஷுங்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நிதின் சிங்கானியில் ஏதோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி யூனிகானா, தெரிலப்பா. ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. இன் ஹரப்பனில் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இருக்கும். ட்ரெடிஷன் ஆஃப் 16, 16 டெசிமல், எக்ஸா டெசிமல், அதை தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கும் ஃபிஷ்ஷுன்னு கேட்ட மாதிரி தான் இருக்கு. இதுக்காக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இறந்தவங்களோட அவங்களுக்கு முக்கியமான பொருட்களை புதைக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷன் இருந்துச்சு, விச் மீன்ஸ் தே பிலீவ் இன் ஆஃப்டர் லைஃப். ஜாஸ்பர் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் தான். ஓகே. ஸோ ஒரு மேன் ரைடிங் எ சேரியட், அது வந்து பார்த்தீங்கன்னா டைமபாத் பிரான்ஸ், ரொம்ப முக்கியமான பிரான்ஸ். மேன் ரைடிங் எ சேரியட். ஆனால் அந்த சேரியட்டை இழுத்துட்டு போகிறது ரெண்டு புல்ஸ், ஹார்ஸ் கிடையாது. மாட்டு வண்டியை தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு மாட்டு வண்டிக்கான விஷயம் அப்படிங்கிறது தைமபாதில் இருக்கு எவிடன்ஸ். ஓகே. புல் இருக்கும், பட் கவ் இருக்காது. ஓகேவா? கவ், கேமல், லயன் அண்ட் ஹார்ஸ் வந்து ஆப்சென்ட். யூனிகார்ன் தான் லார்ஜஸ்ட். லார்ஜஸ்ட் வந்து யூனிகார்ன். ஓகே. சீல்ஸை வந்து வெறும் ட்ரேடுக்காக மட்டும் யூஸ் பண்ணாம மேன் சேசிங் எ டியர் இஸ் அரப்பா, அதுவும் ரொம்ப முக்கியமானது, நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த யூனிகார்ன்ஸ், சாரி, இந்த சீல்ஸ் அப்படிங்கிறத வெறும் ஒரு ட்ரேடுக்காக மட்டும் யூஸ் பண்ணாம சம்டைம்ஸ் ஸ்பிரிட்டை வார்ட் ஆஃப் பண்றதுக்கு ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. யூனிகார்ன் வந்து மித்தாலஜிக்கல் அனிமல், அது உங்களுக்கு தெரியும். இது பர்டிகுலர் இது கிடையாது. சீல்ஸை வந்து அமிலட்ஸாகவும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. அவ்வளோதான். ஸோ பாட்ரி பார்த்தாச்சு. ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா? ஃபேயன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஃபேயன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ளூ ஆர் சி கிரீன் கலரில் இருக்கும். ஷைனி கிளாசி சர்ஃபேஸ். கரெக்டா? கேமல் காளிபங்கம் தான் நினைக்கிறேன். கேமலோட ரிமைன்ஸ், ஆமாம், காளிபங்கம் தான். ஓகேவா? ஹவுசிங் அந்த இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இந்த டைமில் அவங்க வந்து நேச்சர் வர்ஷிப் அண்ட் ஃபல்லு வர்ஷிப் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஹார்ன் யூனிகார்னுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஹம்ப்டு புல்லுக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அவ்வளோதான். இந்த டைமில் உங்களுக்கு வந்து செவன் ஸ்டோன், ஏழு கல் ஆடும் இல்லையா, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கும். பிட்டு. ஸோ விளையாடிட்டு இருந்தாங்க, விளையாட்டுக்கான டைம் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். டைஸ் வந்து உங்களுக்கு மொஹஞ்சதாரோ அப்புறம் நிறைய சைட்ஸில் கிடச்சிருக்கும். தாயக்கட்டை. ஓகே. ரைட்டா?
யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து தொலைவீராவை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏர்லியஸ்ட் ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு செட்டப்பும் அங்கே இருந்திருக்கும். ஓகே, ரைட். ஸோ வாட்டர் ஹார்வெஸ்டிங், எலாபரேட் சிஸ்டம் ஆஃப் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 2021 இட் இஸ் தொலைவீரா. ரைட்டா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏன்ஷியன்ட் டவுன் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் எலாபரேட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிசர்வாயர்ஸ்? ஓகேவா? ஃபயர் ஆல்டர்ஸ் காளிபங்கம், சோர்த்துகை லாபிஸ் லசூலி. ஓகே, இதெல்லாம் மட்டும் மெயினாக நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் யூபிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஸ்டின்ஸ். அவ்வளோதான், ஹரப்பன் சிவிலைசேஷன் முடிஞ்சது. டன். ஓகேவா? டயர்ட் ஆயிட்டீங்களா? நான் டயர்ட் ஆயிட்டேன், ஏன்னா ஹிஸ்ட்ரி பயங்கர ட்ரைனிங். ஓகே, ரைட். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கலாம். தென் வில் ஸ்டார்ட். வேதிக்கேச்சும் அதோட அசோசியேட்டாக எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சிடலாம். நல்லா தான் சார் இருக்கா? அப்படி ஓகே. இது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஹிஸ்ட்ரி அப்பா. உங்களுக்கு ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரினா நல்லா தான் இருக்கும் ஜாலியாக. உங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருப்பீங்க? ஹிஸ்ட்ரி மட்டும் ஒரே புக் இல்லாமல் மல்டிபிள் இதில் எடுத்திருப்பேன். அதனால் கொஞ்சம் நான் எங்கேருந்து சொல்கிறேன்றது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்போக்டு வீல் இல்லை, வீல்ஸ் வந்து மொத்தமாக இருக்கும். போக போக தான் உங்களுக்கு அந்த வீல்ஸை பிரித்து சேரிட் மாதிரி எடுக்கிறதுக்கான தெரியும். ஓகே, எனிதிங் எல்ஸ்? மிஸ் பண்ணிட்டேனா? இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷ்னலாக சொல்லணுமா? மெயின் சோர்ஸ் என்சிஆர்டி தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அது போ அது போக இதுதான் சோர்ஸ்னு சொல்ல முடியாது. ஜென்ரலாக இப்போ பிஎம்எஃப்ஐஎஸ் நல்லா தான் இருக்குது, எல்லாமே போட்டிருக்கானுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதனால் அதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேவா? அதுவும் நீங்கள் படிக்கிறனா படிக்கலாம். பட் நான் ரொம்ப முன்னாடியே வந்து வாஜிராமோட எல்லோ புக் அப்படின்றத படிப்பேனா. ஸோ அந்த எல்லோ புக் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் இந்த ஒரு ட்ராக் பண்ணி கதை மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அந்த கதை மாதிரி கொஞ்சம் ட்ராக் பண்ணி ஹிஸ்ட்ரி சொல்லும்போது ரெக்கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸி. நோட்ஸ் மாதிரி படிக்கிறப்ப எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வராது. ஓகே, நல்லா கொஸ்டின்ஸ் மாட்டுறதுன்னு பார்த்தா எனக்கு இதில் தான் மாட்டும். நம்ம வாஜிராமோட எல்லோ புக் ரொம்ப பழைய புக்கு அது. 3 வருஷமாக அதான் படிச்சுட்டு இருக்கேன். அப்பயுமே புதுசு மாதிரி தான் இருக்கும். ஆப்சண்ட் அனிமல்ஸ் உங்களுக்கு வந்து என்ன? லயன் இருக்காது, கவ் இருக்காது, ஹார்ஸ் இருக்காது. சரியா? ஒரே நிமிஷம், ஏதாச்சும் மிஸ் பண்ணுறான்னு மட்டும் பார்த்துக்கோ. சின்ன பிரேக் எடுத்துங்க, நான் ஏதாவது மிஸ் பண்ணுறான்ற மட்டும் பார்த்துட்டு திரும்ப நான் சொல்லிடுறேன். சரி, அதே மாதிரி தொலைவீரால மட்டும்தான் 3 டவுன் இருக்கும். மிடில் டவுன் அப்படிங்கிறது தொலைவீரால மட்டும்தான், அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோன் வால் ஆஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் ஒன்லி அட் சுர்கோத்ததா. ஸ்டோன் வால், இரும்பு சாரி கல் வச்சு செவரு. எலிஃபெண்ட் எல்லாம் இருக்கும், ஏன் இல்லை? யானையெல்லாம் அவங்க அந்த காலத்துலேருந்து யானையெல்லாம் இருக்குது. ரொம்ப இங்கே நம்ம புக்கில் யானையை பற்றி பெருசாக பேசல, அவ்வளோதான். ஓகேவா? மிக்சட் கிராப்பிங் அப்படிங்கிறது காளிபங்கம், அது பார்த்தாச்சு. இங்க், பாட் அண்ட் இங்க் அப்படிங்கிறது வந்து சான்ஹுதாரோவில் கிடச்சிருக்கும். அதிகமான காப்பர் அப்படிங்கிறது இங்கே தான் கிடச்சிருக்கும். ஓகே, டபுள் பரியல் லோத்தல். லோத்தல் அப்படிங்கிறது வந்து மான்செஸ்டர் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
சான்ஹுதாரோ அப்படிங்கிறது லாங்கசைர் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்லியிருப்பாங்க. லாங்கசைர்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். லண்டனில், ஐ மீன், ஆமாம், இங்கிலாண்டில். அதனால அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். ரேடியல் ஸ்ட்ரீட்டு இந்த ஓவல் செட்டில்மெண்ட் நான் சொல்லிட்டேன் இல்லையா? அவ்வளோதான். ஓகே. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடிஞ்சு. அடுத்து வந்து கொஞ்சம் வேதிக் ஏஜ். வேதிக் ஏஜ் மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிப்பேன். நான் வருஷம் வருஷம் ஐ பிலீவ் தட் இவங்க எப்படி இந்த மாதிரி ட்விஸ்ட்டாக ஏதாவது கேட்பாங்க. ஒரு நிமிஷம் சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன். வருஷம் வருஷம் ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு பார்க்குறேன். இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அது ஈஸியாக தான் கேட்டுட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக பண்ணலாமா? ஓகே. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வேதிக் ஏஜ் டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். பட் ஆக்சுவலாக இதுக்கு நடுவில் உங்களுக்கு மீசோலித்திக் நிறைய பேஜஸ் எல்லாம் வந்திருக்கும். நிறையா பீரியட்லாம் வந்திருக்கும். ரைட்டா? ஸோ இந்த வேதிக் ஏஜ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆரியன் இன்வேஷன் தியரின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க மெயினாக இந்த மிடில், சாரி, உங்களுக்கு வந்து ஸ்டெப்பி கிராஸ்லேண்ட் அந்த ரீஜன்லேருந்து வந்திருக்கிறதா உங்களுக்கு வந்து சில தியரிஸும் இருக்குது. ரைட்டா? ஸோ ஏர்லியர் டேஸில் அவங்க வந்து நொமேடிக்காக இருப்பாங்க. நாளை பின்ன பாஸ்டலாக இருப்பாங்க. ஒரு செட்டில்மெண்ட் இருக்காது. போக போக அவங்க கொஞ்சம் செட்டில்டு இதாக இருக்கும். கம்ப்ளீட்டாக பேட்ரியார்கல் சொசைட்டி, மேல் டாமினேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா? எங்களுக்கு ரொம்ப முக்கியமான அனிமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஹார்ஸ். நான் என்ன சொல்லியிருந்தேன்? பிரான்ஸ் சேரியட்டு, டைம் பாத் தானே? மனுஷனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற மாதிரி. அப்போ அதுதான். ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகஸ் குய். இதெல்லாம் எழுதணுமா? உங்களுக்கு நோட்ஸில் இருக்காது. இது மட்டும் கொஞ்சம் நிறைய நான் அடிஷ்னலாக எழுதுவேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம் மாற்றிக்குவோம். ஓகே. இவ்வளவும் படிக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. பட் இதெல்லாம் கேட்டுட்டு போனால் அட்லீஸ்ட் ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக நம்ம அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம். அவ்வளோதான். எல்லாமே கேட்பாங்களான்னா எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை. பட் இந்த புக்கில் இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் அதான் படிச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கும் நான் தள்ளுறேன். அவ்வளோதான். போகஸ் குய் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேதிக் காட்ஸை பற்றின இந்திராவோட நேம் மென்ஷன் இருக்கும். ஒரு அக்ரிமெண்ட், ரெண்டு பேரும் சண்டை போட்டதுக்கப்புறம் அந்த ட்ரீட்டியில் இந்திரா, மித்ரா, வருணா அப்படிங்கிற பேரெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும். விச் மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஆரியன்ஸுக்கும் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்குது. ரைட்டா? தென் ஜெண்ட் அவஸ்தா அப்படிங்கிறது வந்து பெர்சியன் லாங்குவேஜ். அதுக்கும் ரிக்வேதால யூஸ் பண்ண சான்ஸ்கிரிட்டுக்கும் ரொம்ப க்ளோஸ் வேர்ட் யூசேஜ் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? அண்ட் டாரியஸ் ஒன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தன்னைத்தானே ஆரியன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரே அவர் ஆரியன் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க இந்த ரீஜனில் தான் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ். ஓகே. ரைட். அண்ட் ஏர்லி வேதிக் பீரியட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்மளோட அந்த ரீஜியனோட ஜியாகிரபி ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அப்போ அங்கே வந்து அவங்க சப்த சிந்தவா அப்படின்னு சொல்லுவாங்க. 7 ரிவர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இண்டஸ்ல. சரியா? இண்டஸ் ரிவரை வந்து உங்களுக்கு சிந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிந்து தான் அதிகமாக ரிக்வேதால சொல்லப்பட்ட ஒரு ரிவர். சிந்து, இண்டஸ். சரியா? அதுக்கு வேற வேற ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும். அதுக்கு பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இண்டஸ் இஸ் சிந்து. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவஸ்து. இதுதான் இப்போ ஸ்வாட் ரிவர் அப்படின்னு இருக்கு. ஓகே. கூபா. இது இப்போ காபூல். ஓகே. குருமு, கூரம். இதுதான் சைடில் இருக்கக்கூடிய ரிவர். ஓகே. கோமதி அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்கக்கூடிய கோமதி. சரியா? அது கோமல்.
கோமல் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கு, அதுக்கு அந்த டைம்ல பேர் வந்து கோமதி. ஓகேவா? இது பெருசா சிக்னிஃபிகன்ட்ல, நமக்கு முக்கியமான ரிவர்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. விபாசா அப்படின்னா அது பீஸ். ஓகே. பருஷினி புருஷன் மேல், அதனால இது வந்து ரவியோட சிங்க் பண்ணிக்கோங்க கீவேர்ட்ஸா. ரைட்டா? விபாசா விட்டாசே, விட்டாசே வந்து ஜீலம். ஓகே, அவ்வளவுதான். சரஸ்வதி தான் ஹோலியஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரஸ்வதியோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? சரஸ்வதி இஸ் கால்ட் அஸ் காகர ஹக்ரா அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுது. ரிக்வேதால, வேதால இல்ல. நந்தி தர்ணா, பெஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ். சரியா? ஸோ கங்காக்கு முக்கியத்துவம் பெருசா கொடுக்கப்படவில்லை. ஒரே ஒரு முறைதான் கங்கா பேர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக யமுனாவை 3 வாட்டி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது ப்ராக்சிமிட்டி பேஸ்ட், பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் கங்கா வர அவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. ரைட்டா? அண்ட் ரிக்வேதால வந்து சமுத்ரா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து கடல் பத்தின புரிதல் அவ்வளோ இல்லை. கடல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆக்சுவலா. அவங்க வந்து பெரிய தண்ணி இருக்கிற இடத்தையே சமுத்ரான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்த ரீஜன் எந்த இடத்துலையுமே ஒரு பெரிய கடல் அப்படிங்கிறத அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்றதுதான் ஹிஸ்டாரியன் சொல்ற ஒரு விஷயம். ரைட்டா? கிளியர்? தென் இது ஏர்லி வேதிக் ஃபேஸ். போக போக லேட்டர் வேதிக் ஃபேஸ் வரும், அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஏர்லி வேதிக் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கான்ஃப்ளிக்ட் அதிகமாக இருக்கும். எல்லாத்துறையும் சண்டை போட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ சண்டை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தாசா தாஸ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? தாசாஸ் அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆரியனோட ஒரு பிரான்ச்சாவே பார்த்துருப்பாங்க. ரைட்டா? ஆஹ் ஒரு தீவோதாசா அப்படிங்கிறவர் வந்து பரதா கிளான்ல இருந்தாரு அப்படிங்கிற மென்ஷன்லாம் இருந்திருக்கும். ரைட்டா? தாஸ்யூஸ் அப்படிங்கிறவங்கள வந்து வெறுப்பாங்க. ஓகேவா? தாஸ்யூஸ் அப்படிங்கிறவங்க ஃபல்லு வர்ஷிப் பண்ணுவாங்க. நமக்கு இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனும் ஃபல்லு வர்ஷிப். ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கும் அவங்களும் வேற வேற அப்படிங்கிற விஷயம். அவங்க கூட எப்பவுமே சண்டை போட்டாங்க அப்படிங்கிறது. தென் ரிக்வேதாவை தான் புரந்தரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிரேக்கர் ஆஃப் ஃபார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒரு ஃபார்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உடச்சிட்டு உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டும் இருக்கு. சரியா? கிளியர்? ஸோ இதெல்லாம் மெயினாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. அப்போ அந்த டைமில் ஒரு கிங் மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும், அதுக்கு பேர் வந்து ராஜன். பட் அது ஹெரிடிட்டரி கிடையாது. சரியா? அப்போ உங்களுக்கு ஏன்ஷியன்ட் ஐ மீன் ஏர்லி வேதிக் பீரியடில் கிங் மாதிரியான ஒரு செட்டப் இருந்துச்சு. ராஜனுங்கிற ஒருத்தர் இருந்தார். பட் ஹீ இஸ் நாட் த கிங் ஆஃப் லேட்டர் டைம்ஸ். ஒரு ஹெரிடிட்டரியாக வம்சாவளியாக வர்றது கிடையாது. அவர் கிட்டத்தட்ட அந்த ரீஜனுக்கு ஒரு ப்ரொடெக்டராக இருப்பார். ரைட்டா? ரூலர் கிடையாது. ஓகேவா? அவரு கூட புரோஹித், சேனானி, கிராமானி இவங்கெல்லாம் இருப்பாங்க. கிராமானி அப்படிங்கிறவங்க அந்த வில்லேஜோட ஹெட். கிளியரா? ஸோ இந்த டைம்ல அசம்பிளிஸ் இருக்கும், டெமோக்ரஸிக்கான இதெல்லாம் இருக்கும், சபா அண்ட் சமிதி இருக்கும். ரைட்டா? விதாத்தா அப்படின்னா ஓல்டஸ்ட், ஓல்டா இருக்கக்கூடியது. ஓகேவா? விதாத்தா, சபா, சமிதி இதெல்லாம் சம்திங் லைக் உங்களுக்கு பஞ்சாயத்து இந்த இதில் இருக்கும். விமன் அட்டன் பண்ணுவாங்களா பஞ்சாயத்து மீட்டிங் எல்லாம்? Yes, sir. எஸ். ஓகே. கிங்கை வந்து கிங்கா மட்டும் தான் பார்ப்பாங்க. கடவுளா பார்க்கறதுக்கான கான்செப்ட் இப்போ கிடையாது. லேட்டர் வேதிக் பீரியட்ல தான் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். சரியா? இந்த லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்றப்ப கொஞ்சம் பஞ்சாப், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், கங்கா யமுனா இதெல்லாம் பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க. இந்த டைம்ல உங்களுக்கு 2 ட்ரைப் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒன்று பரதா, இன்னொன்று புரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து குரு அப்படின்னு மாறி இருப்பாங்க. பரதா புரு 2 கிளான் சேர்ந்து குருவா மாறும். ஓகே. அதான் குருக்ஷேத்ரா, குருஸ், பாண்டவாஸ் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஹஸ்தினாபுரம் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த மகாபாரதம் அதோட சேர்த்து ரிலேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே தெரிய ஆரம்பிக்கும். சரியா? இந்த பீரியட்ல. ஓகே. கிளியர்? ஸோ பெரிய பெரிய கிங்டம் வரும்போது உங்களுக்கு கிங்ஸ் அப்படிங்கிறது ஆமாம் அந்த இதெல்லாம் ஹைட்டு முன்னாடியில இருந்தே இருக்கு. பெரிய லெவல்ல கிங்ஸா அவங்க மாறல, அவ்வளவுதான். ஓகே. தென் பலி அப்படிங்கறத கிங் வாங்கியிருப்பாங்க. இந்த பலி அப்படிங்கிறது இட் இஸ் அ வாலண்டரி டொனேஷன். சரியா? வாலண்டரி பிரசன்ட். அப்போ அந்த டாக்ஸ் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அந்த மாதிரி கான்செப்ட்ல போக போக தான் அது வரும். பலி இஸ் வாலண்டரி, அவங்களா விரும்பி கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப்ல இருந்திருக்கும். சரியா? தென் சாக்ரிஃபைசஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அஸ்வமேதா, வாஜ்பேயா. அஸ்வமேதா சாக்ரிஃபைஸ்ல என்ன பண்ணுவாங்க? அஸ்வமேதா இஸ் ஃபார் ரெண்டுமே ஹார்ஸ் தான். ஹார்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க? இந்த ஹார்ஸை
சேலஞ்ச் பண்ணாதது எல்லாமே அந்த கிங்கோட ஏரியா. சாவரன் லேண்ட் கேப்சர் அதுக்காக தான். சரி, அதுக்காக இது வாஜ்பேயா அப்படிங்கிறது வந்து சேரியட் ரேஸ். யார் ஜெயிக்கிறாங்க ஒரு ரேஸ் மாதிரி வச்சு அந்த ரேஸுக்கான ஒரு விஷயம் தான். ரைட்டா? டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற அந்த ஆஃபீஸர், ஓகேவா, டேக்ஸ் ஆஃபீஸர் இஸ் கால்ட் அஸ் சங்கிரிஹீத்ரி. ரைட்டா? சங்கிரிஹீத்ரி அப்படிங்கிற டேர்ம் இஸ் ரிலேட்டட் டு திஸ். அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ராஜ்யம், ராஜ்யா, அது ஹையஸ்ட். அதுக்கு அடுத்து போஜியா, அது அதுக்கு அடுத்த லெவல். ஓகே, அடுத்து ஸ்வராஜ்யா, குறுநில மன்னர்கள் அந்த மாதிரி. ஓகே, வஜ்ராயா, சண்டை போடுறதுக்குன்னே வச்சிருப்பாங்க. அப்புறம் சாம்ராஜ்யா, பெருசு. ஓகே, ஆர்டர்லலாம் இல்லை, இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட் சிஸ்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதை வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது வந்து ஐத்திரேய பிராமணால இருக்கும். இதுதான் நமக்கு பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஓகேவா? கிங்குக்கு இந்த இடத்துல ஆர்மி இருந்துச்சா? கிங் ஹேட் ஆர்மிஸ், ஸ்டாண்டிங் ஆர்மிஸ். நோ. சண்டைன்னு வந்தா டே சண்டை வருது எல்லாரும் வந்துருங்கடா அப்படின்னு சொன்னா அங்கங்க ஒரு சின்ன சின்ன குரூப் எல்லாம் வந்து இந்த வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துருவாங்க. அப்படிதான் இருக்கும். ட்ரைபல் யூனிட்ஸா வச்சிருப்பாங்க. அந்த ட்ரைபல் யூனிட்ஸ்ல இருந்து ஒரு கிங்குக்கு சண்டைனா இந்த மாதிரி போற மாதிரி இருக்கும். அப்படிதான் கான்செப்ட் இருக்கும். சரியா? தென் அதுலேயே இப்போ நான் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறத கம்பாரிசன் மோட்லேயே நான் சொல்லிட்டு போயிடுறேன். தென் எக்கனாமிக் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவு ஷீப்ஸ் கேமல் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். கேட்டில் தான் அப்போ பெரிய வெல்த்து. கோமத், கோமதி அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேவா? கவுக்காக சண்டையெல்லாம் போடுவாங்க. கவுக்காக தான் சண்டையே போட்டிருப்பாங்க. ரைட்டா? அப்போ லேண்ட் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் பெருசாக கிடையாது. ஓகேவா? லேண்டுக்கு அவங்க பெருசாக வெல்த் அப்படிங்கிறது லேண்டோட இது பண்ணல, மோஸ்ட்லி ஏன்னா பேஸ்டலிஸ்ட் அப்படிங்கிறதால. சரியா? தென் ப்ளவ் இருக்கு இல்லையா, ப்ளவ், அதுக்கு இந்த டைம்ல பேர் வந்து லங்லா ஆர் சீட்டா. ஓகே, ப்ளவ் ஷேர், அந்த மொத்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டி இருப்பாங்களா அதுக்கு பேர் வந்து ஃபலா. ஓகே, தென் இந்த டைம்ல வந்து ஃபுட் கிரெயின் அப்படிங்கிறது யாவா, யாவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை வந்து கிட்டத்தட்ட இட் இஸ் அசோசியேட்டட் வித் பார்லி. ஓகே, காட்டனை பற்றியோ ரைஸை பற்றியோ வீட்டை பற்றியோ ரிக்வேதால மென்ஷன் கிடையாது. தெர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் காட்டன், வீட் ஆர் ரைஸ். அந்த பீரியடில் அதுக்கான மென்ஷன் கிடையாது. ஓகே, தென் காப்பரை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஆஜாஸ், ஆயக்கலைகள், ஆயா அந்த இதில் வந்து இன்னுமே அந்த நம்ம அந்த காப்பரோட இருக்கக்கூடிய பிரான்ஸ் இதுக்கு வந்து அந்த டேர்ம் இன்னும் யூசேஜில் இருக்குது. சரியா? கிருஷ்ண ஆயா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கலரை வச்சு தான் அந்த பிளாக் அப்படிங்கிற மாதிரி குறிக்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தென் கர்மர் அப்படின்னா ஸ்டோன் மெட்டல்ஸ் ஒர்க் பண்ணுறவர், கொல்லர் சொல்லுவோம்ல. கர்மர்னா கொல்லர், கொல்லன். நம்ம தமிழ்ல எழுதி வச்சுக்கோ, கொல்லனை தான் கர்மர்னு சொல்லுவாங்க. ஸ்மெல்டர்ஸ். ஓகே, இந்த பீரியட்லேயும் உங்களுக்கு ஆக்ரை கலர் பாட்ரி அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, பலி வந்து வாலண்டரி டொனேஷன் தான், டேக்ஸ் கிடையாது. ஓகே, லேட்டர் வேதிக் பீரியடில் தான் உங்களுக்கு மற்ற கிராப் ரைஸ், வீட்டு, பார்லி, மில்லட், சுகர் கேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ரைஸுக்கு பேர் வந்து விரிஹி. ஓகே, கோதுமை வீட்டு எழுதிடுவீங்க, பார்லி யாவா அது பிரச்சனை கிடையாது. இக்ஷு வந்து சுகர் கேன். ஸோ அப்போவே சுகர் கேன் இருக்கு. ஓகேவா? இங்கே இந்த படித்த ஒரு டேர்மை வச்சு தான் உங்களுக்கு யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க எதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ அதில் சுகர் கேன் கொடுத்துருப்பாங்க. சுகர் கேன் அதில் எலிமினேட் பண்ணனால எனக்கு அந்த ஒரு 2 மார்க் அங்கே தப்பிச்சுது. இப்படி தான் நீங்கள் படிக்கிறது அங்கங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து உங்களுக்கு பெயிண்டட் கிரேவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெயிண்டட் கிரேவர் இஸ் அசோசியேட்டட் வித் லேட்டர் வேதிக் பீரியட். ஓகேவா? காயின்ஸ் இந்த பீரியட்ல வந்துருச்சா? கிடையாது. காயின்ஸ் இந்த டைம்ல இன்னும் யூசேஜுக்கு வரல. சரியா?
நிஷ்கா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கோல்டோட கனெக்ட் தான். கரன்சி எல்லாம் அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது. கோகுல கண்ணப்பன், எங்கிருந்து இந்த டாட்டா எடுத்தீங்க நீங்க? இந்த டைம்ல எக்கனாமி வாஸ் ஸ்டில் பார்ட்டர் சிஸ்டம் இல்லையா? பார்ட்டர் கிடையாது, கைண்ட் ஆஃப் லைக் அப்படிதான்ல. ஆனா அவங்க கரன்சி காயின்லாம் யூஸ் பண்ணலையே. ப்ரீ மோரியன் பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் காயின் வருது. ஷிப்பிங் ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்ட் தானே? நோ ப்ராப்பர் எவிடன்ஸ். எஸ். தென் பலி வந்து தென் ஏர்லி வேதிக் பீரியட்ல பலி வாலண்டரியா இருக்கும். லேட்டர் வேதிக் பீரியட்ல ஒரு கஸ்டமரே ஆயிடும். ஓகேவா? அண்ட் பாகாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஷுல்கா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? பலி, பாகா, ஷுல்கா மூணுமே இருக்கும். ஷுல்கா வந்து செஸ் மாதிரி, டாக்ஸ் ஆன் டாக்ஸ். ஓகே. பாகா வந்து 1/6 ஆர் 1/12 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது வாலண்டரி, இது அடிஷ்னல். அதுலேருந்து அடிஷ்னல் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இது ஃபுல் ஃபிளெஜ் டாக்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? மெயினாக டாக்ஸ் இந்த இதெல்லாம் கட்டுறது வந்து விவசாயிகள், வைஷ்யாஸ் அவங்க தான் கொடுப்பாங்க. அந்த கம்யூனிட்டி தான் இருக்கும். சரியா? நிறைய இன்இக்வாலிட்டிஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ரைட்டா? குலாஸ், குலப்பா இதெல்லாம் இருக்கும். ஓகே. தென் தாசாஸ் அவங்கள வந்து நிறைய டேர்ம்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கூட கொஞ்சம் தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வி கேன் ஸ்கிப் இட். சரியா? ரிக்வேதிக் பீரியட்ல கோத்ரா வந்திருக்காரு. ஓகேவா? அந்த டைம்ல கோத்ரா இல்லை. லேட்டர் வேதிக் பீரியட்ல தான் கோத்ரா. ரைஸ் ரைஸ் ரிக்வேதால தான் மென்ஷன் ஆகல. ரிக்வேதான்றது ஏர்லி வேதிக். அதுக்கப்புறமா வந்தது தான் உங்களுக்கு லேட்டர் வேதிக் பீரியட். கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. நான் ரெண்டு கான்செப்டும் சைட் பை சைட் நடத்திட்டு இருக்கேன். அன்டச்சபிலிட்டி ரிக்வேதா பீரியட்ல இல்ல, லேட்டர் வேதிக் பீரியட்ல தான். கேஸ்ட் ஆனா வந்துருச்சு. ஆனா கேஸ்ட்டை வந்து ஹெரிடிட்டரியா மாத்துறது லேட்டர் வேதிக் பீரியட். புரியுதா? உங்களுக்கு என்சிஆர்டியில் அதுக்கான கதையெல்லாம் இருக்கும். ஒரே ஃபேமிலியில இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருந்ததை அதை கோட்டும் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ கிளியரா பிரிச்சிருப்பாங்க. வர்ணா டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இந்த இடத்துல பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஓகே. ரைட். கோத்ரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் அதுக்கெல்லாம் இது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. சேம் லீனியேஜ் இருக்குன்னா அவங்கள மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? தென் இந்த இடத்துல 4 ஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்க. பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சந்நியாசா அப்படிங்கிற 4. அதெல்லாம் நீங்கள் ஸ்கூல்லேயே சின்ன வயசில் சொல்லியிருப்பீங்க. ஓகேவா? தென் நியோகா அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியோகா. நியோகா அப்படிங்கிறது விடோ மேரேஜ். அந்த காலத்திலேயே விடோ மேரேஜ் இருந்துச்சுன்னு இதை காமிச்சு தான் இவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. லேட்டரில் நம்ம மாடர்ன் மாடர்னிஸ்டிக் இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க அந்த இதெல்லாம் இருந்துச்சு பாருங்க. எங்கே வேதா இல்லைன்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரியா? நியோகா அந்த பீரியட்ல இருந்துச்சு, ஏர்லி வேதிக் பீரியட்ல இருந்துச்சு. ரைட்டா? அண்ட் சதிக்கான எவிடன்ஸ் அந்த டைம்ல பெருசாக கிடையாது. ஓகேவா? விமன் பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு. விமனுக்கு ரொம்ப இது கிடையாது, பட் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அண்ட் விமன் தான் அவங்களுக்கான வரனை தேடுவாங்க. அந்த கான்செப்ட்லாம் இருந்துச்சு. ரைட்டா? லேட்டர் வேதிக்கில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டா? எஜுகேஷன் டினை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. பட் ஸ்டில் லேட்டர் வேதிக் பீரியட்ல இந்த கர்கி, மைத்ரேயி, ஓகே, அப்புறம் கத்தியயானி இவங்கெல்லாம் அந்த காலத்தில் படித்தவங்க. ஓகேவா? விமனோட ரிலீஜியஸ் ஒர்க்கெல்லாம் இப்போ வந்து ப்ரீஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அசம்பிளி அட்டன் பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ண வச்சுருவாங்க. கிளியரா? தென் வேதிக் ரிலீஜியன் அப்படின்னா உங்களுக்கு காட்ஸ் எல்லாம் முன்னாடி இந்திரா, அக்னி, வருணா அப்படின்ற மாதிரி இருக்கும். நாளை பின்ன அதெல்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு வந்து யார், சிவன் அண்ட் ருத்ரா அப்படிங்கிற காடை வந்து சிவாவா அதுக்கப்புறம் மாற்றிருப்பாங்க. தென் பிரம்மா அப்படிங்கிற விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்துருவாங்க. சரியா? அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. கிளியர் தானே? ஸோ வேதிக் ஏஜ் முடிஞ்சிருச்சா? ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? ஏதாவது இருந்தால் நீங்கள் அடிஷ்னலாக படிச்சிங்க. ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவுமே இந்த 2 ஹவர்ஸில் முடிக்கிறதுலாம் என்னால் வாய்ப்பே இல்லை.
கொஞ்சம் தான் மிஸ் ஆகும், முக்கியமான விஷயத்த சொல்லாமல் இருப்பார் சாரு. அப்போ சாரை மன்னிச்சு விட்டுறணும், சரியா? ஏதாவது நான் சொல்லாமல் இருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக சேர்த்து நீங்கள் வேணால் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஓகே. நான் என்னோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இருக்கக்கூடிய அந்த இதை கொடுத்துட்றேன், குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ கேன், அதுலேயே கொஞ்சம் கடைசியில் நிறையா எம்சிக்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே. டைம் இருந்தா, டைம் எல்லாம் அதையும் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, டன். இன்னும் ஒரு 1/2 இருக்கு. மகாஜனபதாஸ் பார்த்துடலாம். ஓகேவா? அந்த 16 மகாஜனபதாவையும் மென்ஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அங்குத்தர நிக்கியா அப்படிங்கிற சுத்த பித்தகா. ஓகே, சுத்த பித்தகா. ஓகே. ஸோ கம்போஜா, காந்தாரா, சூரசேனா, மத்சயா, அவந்தி. அவந்தி வந்து சதர்ன் மோஸ்ட், இங்கே தான் அயன் மைன்ஸ் இருந்திருக்கும். ரைட்டா? அதுக்கடுத்து அஸ்மாக்கா, கோதாவரி இங்கெல்லாம் இருக்கு. இதான் சதர்ன் மோஸ்ட் மகாஜனபதா அஸ்மாக்கா. வேதிக் லிட்ரேச்சர் இங்கே பார்க்க வேணாம், நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் படிக்கும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகே. வேற காஷி, அதோட கேபிட்டல் தான் வாரணாசியா இருக்கும், சரியா? அது பார்த்து வச்சுங்க. வேற முக்கியமானது மல்லாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நேபாள். இங்கே தான் வந்து உங்களுக்கு பாவான், குசிநகரா இதெல்லாம் இருக்கும். மல்லா, இந்த மேப் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன்லாம் நீங்கள் பார்த்துடலாம். ஓகே. அங்கே தான் வந்து ஈஸ்ட், அங்காவோட கேபிட்டல் சம்பா. இங்கே தான் நம்ம இவர் இருப்பார், கர்ணன் ஆண்டுட்டு இருந்திருப்பார், அங்க அங்க தேசம். கிளியர்? ஸோ மகதன் எம்பையர் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ப்ராப்பராக கிங்ஸ் அப்படின்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹரியங்கா டைனாஸ்டி. ஹரியங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிசாரான்னு ஒருத்தர் இருப்பார். பிம்பிசாராவும் புத்தாவும் மகாவீரா 3 பேருமே ஒரே டைம். ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு இவர் இருப்பார்ல, இவங்க புத்தாவும் இவரும் சேர்ந்து ஒருத்தரை பிடிப்பாங்க. அந்த அஸ் அஸ் அசீவகம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் இருப்பார். இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அப்புறம் பிரிஞ்சு வந்துடுவாங்க. அதெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் கேவலம் கேவலமாக திட்டிப்பாங்க. யார் திட்டுறாங்களோ இல்லையோ இவங்க பயங்கரமாக திட்டிப்பாங்க. இப்போ படிச்ச ஞாபகம் இருக்குல்ல, மக்காளி கோசா. கரெக்டா? அதான் இவங்க எல்லாம் ஒரே டைம். ஓகே. இவர் நிறைய மேட்ரிமோனியல் அலையன்ஸ் இது மூலியமா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிங்காக இருப்பார். ஓகேவா? ஆஹ் பிம்பிசாராவோட அப்பாவை வந்து ஆஹ் அதெல்லாம் கதை தேவையில்ல, அங்கா கிங் ஒருத்தர் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் அங்கா கிங் அவர் தோக்கடிச்சிருப்பாரு, இதெல்லாம் கதை. அண்ட் இந்த டைம்ல உஜ்ஜயினுக்கும் இதுக்கும் பயங்கர சண்டை இருக்கும், ரைட்டா? ஆனா அந்த டைம்ல சண்டையா இருந்தாலும் அவருக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சொந்த வைத்தியரே அங்கே அனுப்பிச்சு வச்சிருப்பாரு, ரைட்டா? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. இந்த இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்கும், ரைட்டா? சந்திரோ பிரத்யோதா அப்படின்னு சொல்லுவாங்க மகாசேனா. சந்திரோ பிரத்யோதா ஆஃப் மகாசேனா உஜ்ஜயினில் ஒரு கிங். உஜ்ஜயினுக்கும் இவங்களுக்கும் சண்டை அப்படிங்கிற லெவலில் தெரிஞ்சு வச்சுங்க. மகதா கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். பிம்பிசாரா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் ஃபாலோ பண்ணாரா புத்திசம் ஃபாலோ பண்ணாரான்றது இன்னுமே கிளியராக தெரியாது, இல்லையா? இன்னும் அது சால்வ் ஆகலை. பிம்பிசாராக்கு அடுத்து வந்தவர் தான் அஜத்தா சத்ரு. அஜத்தா சத்ரு அப்படிங்கிறவர் தான் நமக்கு வந்து பாகுபலியில் வர அந்த சின்ன அந்த இன்னொருத்தர் இருப்பார் இல்லையா, பாகுபலியோட அண்ணனா தம்பி, அந்த இவர் இருப்பார்ல சண்டை எனிமி வில்லன், அவனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் எப்படி அந்த ஒரு ஒரு பெரிய வண்டியை வச்சு எல்லாத்தையும் கொண்டான், அந்த மாதிரி இவரும் ஒரு வண்டி வச்சிருப்பார், ரைட்டா? கிட்டத்தட்ட கொஞ்சம் கெட்டவர் மாதிரியும் இருக்கும், பட் அதே சமயத்தில் நம்ம புத்திசம் ஆஸ்பெக்ட்லேயும் இவர் கொஞ்சம் நல்லவர் மாதிரி லைட்டாக அப்படியே சொல்லியிருப்பாங்க. அது ஏன்றது தெரியாது, பட் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும், ரைட்டா? ரொம்ப அக்ரஸிவ் எக்ஸ்பான்ஷன் இதில் பண்ணியிருப்பாங்க. இவர் அவங்க அப்பாவையும் கொண்டிருப்பார், ஓகேவா? கோஷலாவோட சண்டை போட்டிருப்பாரு. ஓகே. இவர் தான் ராஜகிரிகா அப்படிங்கிறத ரொம்ப ஃபோர்ட்டிஃபை பண்ணுவார். அந்த ரொம்ப அதை அந்த இதாக பில்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக எடுத்திருப்பார். யாரது இதான் அந்த பேரா, மகாஷீல கந்தகா. மகாஷீல கந்தகா அப்படிங்கிற ஒரு வார் வெப்பன் வச்சிருப்பார். அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த டைமில் இருப்பார். அஜத்ரா சத்ருக்கு அடுத்து வந்தவர் வந்து உதயின். உதயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்கா அண்ட் சன் ரிவர் மீட் ஆகிற பாட்னால ஃபோர்ட் அப்படிங்கிறத டெவலப் பண்ணுவார்.
ரைட்டா? உதயனுக்கு அடுத்து வந்தவர் சிசுநாகா. ஆர்டர் பார்த்து வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பிம்பிசாரா, அடுத்து அஜாதா சத்ரு. அஜாதா சத்ருவும் புத்தருமே கண்டெம்பரரிஸ் தான். சரியா? அவர் வந்து ராஜகிரிகாவை ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுறாரு. அடுத்து உதயின் வராரு. உதயின் வந்து பாட்னாவை டெவலப் பண்ணுறாரு. தென் சிசுநாகா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலை வைஷாலியிலேருந்து கொண்டு போய் பாட்டாளி புத்ரா அங்கே கொண்டு போய் வைக்கிறாரு. ரைட்டா? சிசுநாகாஸ். ஓகே. சிசுநாகாஸ் தான் அவந்தியை டோட்டலாக காலி பண்ணுவாங்க. மகதாக்கும் அவந்திக்கும் எப்பயுமே சண்டை நடந்துட்டு இருக்கும். எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஜெயிச்சது வந்து சிசுநாகா. ஓகே. சிசுநாகாவை காலி பண்ணி உள்ள வந்தவங்க தான் நந்தாஸ். ஓகேவா? நந்தா. லாஸ்ட் ரூலர் வந்து தானநந்தா. ஓகேவா? அலெக்சாண்டர் உள்ள வரும்போது தானநந்தா தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய ஆர்மி இருக்கும். அவர் ஆர்மி ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு ஆஹ், அலெக்சாண்டர் காதுல ஓதுனதா ஹிஸ்டரி இருக்கு. சரியா? அலெக்சாண்டர் வாங்க ஒரு கை அவரை பார்த்துடலாம் அப்படின்னப்ப இல்ல இல்ல எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வரமாட்டாங்க. அந்த கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ரைட். மகதா சக்சஸ் ஆகிறதுக்கான காரணம் ராஜகிரிகாவை கேபிட்டலா வச்சிருப்பாங்க. அது வந்து 5 மலைகளுக்கு நடுவில் இருக்கும். ஸோ நேச்சுரல் ஃபோர்ட். அதுக்கப்புறம் பாட்டாளிபுத்ராவை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஏன் அது ரொம்ப ஸ்ட்ராங்? ஏன்னா அது வந்து சுற்றி தண்ணி இருக்கும். மன்சூன்லாம் வந்தால் உள்ளேயே போக முடியாது. சரி, அதனால் அது ஒரு பயங்கரமான ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருப்பாங்க. ரைட்டாக அது நிறைய யானைகள் இருக்கும். அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால பக்கத்துலேயே உங்களுக்கு மைன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நல்ல அயன்லாம் டெவலப் பண்ணி மொத்தமாக அந்த காடு இதெல்லாம் எடுத்துட்டு அங்கே உங்களுக்கு நிறைய அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ புத்திசம், ஜெயினிசம், ஹெட்ரோடாக்ஸ் எல்லா மதமும் இந்த இடத்துல பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஓகே. இந்த டைமில் கொஞ்சம் ரிப்பப்ளிகன் ஸ்டேட்ஸும் இருக்கும். ஓகேவா? ஜலதுர்கான்னு சொல்லுவாங்க பாடாலிபுத்ராவை. ஓகே. அவ்வளோதான். ஓகே. இந்த பீரியடில் உங்களுக்கு ஈரான் அண்ட் கிரீக் இன்வேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சைரஸ் அவர் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வருவார். ஓகே. இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே நான் கிளாஸ் எடுத்தேன்னா உங்கள் காதுல இருந்து புகை வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு நான் முதல்வன் எக்ஸாம் வேறு இருக்கும்ல? அக்ராமேஸ். ஓகே. ஆல்ரைட். படிங்க. பாக்கி இருக்கிறது வந்து வில் சி லேட்டர். சரியா? இந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம் இருக்கு. நாளைக்கு புத்திசம் அண்ட் ஜெயினிசம்ல இருந்து ஒரு ஒரு செட் ஆஃப் போர்ஷன் எடுத்துட்டு போகலாம். ஓகே. இனிஷியலாக ஒரு பிளான் பார்த்தா இன்னைக்கே புத்திசம் அண்ட் ஜெயினிசம் இருக்கும். பட் அவ்வளோலாம் இன்னைக்கு முடிக்க முடியாது. நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே. டெஸ்ட் இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். பட் கொஞ்சம் அழுத்தி நாளைக்குள்ள முடிச்சு வச்சிருங்க. வேணா நீங்க நாளைக்கு ஃபுல் டே படிச்சுட்டு நாளான்னைக்கு நம்ம அடுத்த கிளாஸ் வச்சுக்கலாம். சண்டே. ஓகேவா? ரைட். கோர்ஸ் வந்து உங்களுக்கு 5 டேஸ் அப்படிங்கிறது கணக்கு. ஏன்னா நான் தான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்றேன். போக போக எப்படி என்னன்றதை பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ணாதவங்க டேக் யூர் டைம் பட் டூ ஜாயின். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா டூ ரெஃபர். சரியா? தேங்க்யூ ஸோ மச். டன்.